அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். அப்பொழுது அப்படின்ட்டு சொல்லி அதில் வார்த்தைகள் வருகிறது. அதற்கு முன்னால் அந்த 8வது வசனத்தை நம்ம முதல்லேருந்து வாசித்தோம் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின் புத்தகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீ என்ன செய்யணும்? கவனமாய் கைக்கொண்டு, இரவும் பகலும் அதை தியானித்து கவனமாய் கைக்கொண்டு நீ நடக்கும் பொழுது உன் வழியெல்லாம் வாய்க்க பண்ணுவாய். அப்போது கர்த்தர் நமக்கு வசனத்தை, வார்த்தைகளை கொடுத்துருக்குறாங்க. அந்த வார்த்தைகளை நாம் கவனமாய் கை கொண்டு நடக்கும் பொழுது நாம் வழியெல்லாம் எப்படி இருக்கும்? நமக்கு உகந்ததாய், தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் தந்ததாக இருக்கும். அப்படி தானே? அது எப்படி நம்ம வழியாட்டு போகிறது எப்படி இருக்கும்? கேடுபாடு உள்ள வழியாக இருக்கும். கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது நாம் எங்கு சென்றாலும் நம்மளுடைய காரியத்தை தேவன் எப்படி செய்வாங்க? வாய்க்க பண்ணுவாங்க. அதிலிருந்து ஒரு மாற்றமும் இருக்காது. அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நியாயப்பிரமாண புஸ்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணுமா? கவனமாய் கை கொண்டு நாம் நடக்கும் பொழுது எல்லாவற்றையும் தேவன் பார்த்து நம்மளுடைய காரியத்தை என்ன செய்வாங்க? வாய்க்க பண்ணுவாங்க. இந்த பாடலை அனைவரும் எழுந்து நின்று பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் தர்றாங்க. அப்போ தேவனுக்கு நாம் மகிமையாய் கொடுக்க வேண்டும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர், உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர், உன்னோடு இருக்கின்றார். சொல்லி அழைக்கும் கர்த்தர், கடைசி வரும் நடத்தி செல்வார். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர், உன்னோடு இருக்கின்றார். சொல்லி அழைக்கும் கர்த்தர், நேரத்தில் கர்த்தர்
என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். யாருடைய நேரத்தில்? கர்த்தர் நேரத்தில். அதுதான் நம்ம வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே உமது சித்தம் எப்படியோ அதன்படி நடத்தும். அதற்கான நேரம் யாருடையது? கர்த்தருடையது. என்னால் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, எந்த இடத்துலையுமே சொல்வதற்கு நாம் தகுதியற்றவர்கள். எல்லா காரியத்தையும் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு ஏற்ற காரியம் நமக்கு ஏற்ற நேரத்திலே கொடுக்குறவர் யார்? கர்த்தர். எல்லா நேரமும் கர்த்தருக்குரியது. அந்த நேரத்தை நாம் கொடுத்துருக்குறோம். அப்போ ஆலயத்தில் இருக்கும்போது இருக்கிற நேரம் முழுவதும் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. ஆசீர்வாதமாய் நான் கடந்து செல்ல வேண்டும் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால், இந்த இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற நேரங்களிலே தேவனுக்கு கொடுத்துருக்கணும் அந்த நேரத்தை. அப்போ தான் அந்த தேவன் அந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் இங்கிருந்து போகும்போது, கடந்து போகும் பொழுது நம்மை முழுவதுமாய் இன்றைய நாள் முழுவதும் வருகிற நாட்கள் முழுவதும் நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாய் நம்மை நடத்துவார். ஒரு நேரம் கொடுத்தா போதும். இந்த ஒரு நாளை கொடுத்தா அடுத்த வெள்ளிக்கிழமை வரை தேவன் நம்ம என்ன செய்வாங்க? அவங்க நாளாக எடுத்துக்கிடுவாங்க, நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துவாங்க. அப்படி தானே? நாம் இந்த இந்த ஒரு நாளையில் எத்தனை மணி நேரம் கொடுப்போம்? கூடி போனால் ஒரு 3 மணி நேரம் தேவனுக்கு கொடுக்குறோம். வருகிற வெள்ளிக்கிழமை வரை தேவன் நம்மை நடத்துவாங்க. அந்த கர்த்தருடைய நேரம் அவருக்குரியது. அதை வாய்க்க செய்கிறவரும் தேவன் தான். என்னால் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது? பெருமை பாராட்டக்கூடாது. எனக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே என் தேவனால் கூடிய காரியம் என்று சொல்லி நாம் ஆண்டவரை மகிமை பாராட்ட வேண்டும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, உன் செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் நிலை பெறும். நம்மளுடைய செயல்களெல்லாம் கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எல்லா காரியமும் கர்த்தரால் நிலை பெறும், நிலைத்து நிற்கும். அப்படியாய் தேவன் நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிற அடுத்த பாடலை, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா என்கிற பாடலை பாடி தேவனை நாம் என்ன செய்வோம்? மகிமைப்படுத்தும். இதுவரை நடத்திருக்கிறாங்க. கடந்த வாரத்திலிருந்து இந்த வாரம் வரை தேவன் நடத்தியிருக்கிறாங்க. அப்போ அவருக்கு நன்றி சொல்வது நமக்கு மிகவும் மேலான ஒரு காரியம். அப்படி தானே? அவருக்கு நம்ம கொடுக்குற நேரம், காரியம், அவருக்கு கொடுக்குற நன்றி, அதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அல்லேலூயா, ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து, ஆமென். பாடல் புத்தகத்தில் 531. குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா, நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா, நீரை கடந்தே நாளில் அனுகூலமான துணையுமாகிறே நன்றி ஐயா, ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா, கரமீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கி நன்றியா,
கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது நமக்கு தலையாய கடமை, அப்படிதானே? அதை ஒரு நாளும் நாம் விட்டுவிடாதபடிக்கு நடந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் சங்கீதத்தை சகோதரன் மெர்வின் அவர்கள் நடத்துவார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 4. தாவீது தன்னோட விரோதிகளால் தன் வாழ்க்கையில் நடந்த அநீதியான காரியங்களை குறித்து தேவனிடத்தில் அங்கலாய்த்து எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதம். இதை வந்துட்டு நம்ம ஒரு 3 விதமாக பார்க்கலாம். 1 தாவீதோட அங்கலாய்ப்பு, 2 தாவீதோட ஆலோசனை, 3 தாவீதோட சந்தோஷம். இதில் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? அவர் நீதியுள்ள தேவன். நம்முடைய தேவன் நீதியுள்ள தேவன். அவர் நீதியையும் நியாயத்தையும் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராக இருக்கிறார். லூக்கா 18வது அதிகாரத்தில் ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி பற்றியும் ஒரு விதவை தாயை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த விதவை தாய்க்கு விரோதிகளால் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி கிட்ட அவங்க நீதிக்காக போய் நிற்கிறாங்க. அப்போது நிற்கும்போது அவங்க பல முறை அந்த நீதிக்காக அவங்க அவர்கிட்ட போகும்போது அவர் என்ன பண்ணுறது, அவர் அவங்களுக்கான நீதியை சரியாக அவங்களுக்கு கொடுக்கலை, நீதி அவங்களுக்கு செய்யலை. ஸோ இதில் என்னென்னா, இவங்க பல முறை போயிருக்காங்க. அதனால அவங்களுக்கு அவங்களுக்கான நீதி கிடைக்கல. அப்போ இந்த அநீதி உள்ள நியாயாதிபதி என்ன நினைக்கிறாரு, அவர் ஒரு நாள் அவர் யோசிச்சு பார்க்குறாரு, இந்த மாதிரி இத்தனை முறை நம்ம தேவனுக்கு பயப்படாதவனும் மக்களை மதியாதவனுமா இருக்கிறோம். நம்மக்கிட்ட இந்த விதவை தாய் இத்தனை முறை கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கான நீதியை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசில் தான் நினைக்கிறாரு, தவிர அவர் செய்யலை. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு ஒரு நீதி வேணும்னா நம்ம ஃபஸ்ட்டு மனுஷங்க கிட்ட போகாமல் நம்மளோட தேவன்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம முறையிடணும். நம்மளோட விண்ணப்பங்களை, நம்மளோட பிரச்சனைகளை, நம்மளோட கஷ்டங்களை தேவன்கிட்ட நம்மளோட விண்ணப்பங்களை ஒப்பு கொடுக்கணும். ஸோ அதனால தான் அதை சொல்கிறாங்க, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் சொல்லியிருக்காங்க. நமக்கான நீதியையும் நியாயத்தையும் செய்கின்ற வல்லமை பெற்ற தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன். ஓகேவா? இப்போ இதில் வசனம் 4:5 சொல்லப்பட்டிருக்கு. 4:5 என்னன்னா, தாவீதினுடைய ஆலோசனை, தாவீதின் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை. தாவீதுக்கு விரோதிகளால் பலவிதமான உபத்திரவங்கள் ஏற்படும் பொழுது தாவீதோட உள்ளத்தில் அவர் கோபம் கொண்டிருப்பார். ஆனால் அவர் கோபப்படலை. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் கோபப்படலை. அந்த இடத்துல தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் அந்த இடத்துல அவர் ஏன் அதை சொல்கிறாருன்னா, நம்ம கோபம் படும் பொழுது நம்ம பாவம் செய்யுங்கிற எண்ணம் நமக்கு தோணும். ஆனால் நம்ம கோபப்படாமல் அமைதியாக போகும் பொழுது கர்த்தர் நம்மளை கோபப்படுத்தி பார்க்குறவங்களுக்கான தக்க பதிலை கர்த்தர் கொடுப்பார். ஓகேவா? அதே மாதிரி நீதியின் மேல் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் கர்த்தர் நமக்கான பதிலையும் கொடுப்பார். இது இதில் சொல்லியிருக்காங்க. 3ஆவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வசனம் 7:8 தாவீதோட சந்தோஷத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. தாவீது எதனால அதிகப்படியான சந்தோஷத்தை அனுபவிச்சார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருந்த காலத்தை காட்டிலும் தாவீதுக்கு அதிகமான சந்தோஷம் எது கொடுத்துச்சுன்னா, நீதிக்காக விண்ணப்பிச்சு காத்துக்கிட்டு இருந்த அந்த சந்தோஷமும், அப்புறம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருந்தார் பார்த்தீங்களா, அந்த இதுவும், அதுக்கடுத்து நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தார் பார்த்தீங்களா, அந்த இதுவும் தாவீதுக்கு அதிகப்படியான சந்தோஷத்தை என் இருதயத்தில் தண்டீர் என்று பெரிதாக நினைக்கிறார். ஓகேவா? அதுக்கடுத்து எல்லாமே தாவீதுக்கு தேவன் நேர்த்தியாய் செய்து முடித்தார் என்று தாவீது சமாதானத்தோட படுத்து கொண்டு நித்திரை செய்தார். இதில் என்னன்னா, நம்ம கோபம் ஒருத்தர் மேலே ஈஸியாக பட்டுடலாம். நம்ம ஆனால் அந்த கோபத்தினால நம்ம ஒரு பாவ செயல் தூண்டுறது கூட நமக்கு வழிவகுக்கும். அதைத்தான் நம்ம இந்த கோபத்தை ஒருத்தரை தூண்டுறது ஒருத்தர் கோபப்பட்டு நம்மளை ஏதாவது சொல்லிட்டோன்னா அவங்க பதிலுக்கு நம்ம மேலே கோபத்தை காட்டுவாங்க. ஆனால் அதை தாண்டியும் அவங்க அதோட ஒரு பெரிய விஷயங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவுமே ஒரு பாவ செயல் தான். ஓகேவா? அதை தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த வசனங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்றபடி நம்மளும் எல்லாத்தையும் செய்கிறவர்களாக இருந்தோன்னா கர்த்தர் நம்மையும் சுகமாய் தங்க பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் இந்த சங்கீதத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இல்லையா? சங்கீதத்தை கொடுத்த சகோதரனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பாபேல் கோபுரம் என்பது நமக்கு எல்லாருக்கும் நம்ம படிச்சிருப்போம் தானே. பாபேல் கோபுரம் படிச்சிருக்கிறோம், தெரியும் தானே. இது வந்து ஒரு கலகமான ஒரு சூழ்நிலை. அவங்க என்ன செஞ்சாங்க, அதாவது சங்கீதத்தில் சொன்ன மாதிரி நமக்கு நம்ம வழியை வாய்க்க பண்ணுறதுக்கு கர்த்தர் மட்டும்தான். ஆனால் இந்த பாபேல் கோபுரத்தை கட்டின அந்த ஜனங்கள் நோவாவின் வம்சத்தில் வந்தவங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, நமக்கு பேருண்டாக ஒரு கோபுரத்தை எப்படி கட்டணும்னு சொன்னாங்க, வானுயர கட்டணும். ஆண்டவர் அந்த இடத்துல அவங்க என்ன செய்யலை, முன்னேறுத்தவோ எதையுமே செய்யலை. அந்த நாட்களிலே இந்த பூமியிலெல்லாம் ஒரே பாசை தான் இருந்துச்சு, ஒரே மொழி தான் இருந்துச்சு. இவங்கெல்லாம் நோவாவின் வம்சவழி வந்தவர்கள், நோவாவின் வம்சத்தார். ஆனாலும் அவர்கள் ஆண்டவரை முற்றிலுமாக மறந்து விட்டாங்க. நமக்கு பேருண்டாக்க பண்ணணும், நமக்கு ஒரு வழியை பண்ணிக்கிடணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. அதனால் தேவன் என்ன செஞ்சாங்க, அந்த வழியே வாய்க்க பண்ணலை. அவங்கள இடத்துலேருந்து அதை எடுத்து போட்டாங்க. அந்த கோபுரத்தை அவங்களால கட்டி முடிக்க முடிஞ்சுச்சா? இல்லை. அவங்களுடைய பாசையெல்லாம் எப்படி இருந்துச்சு, ஒரே மொழி தான் இருந்துச்சு. தேவன் என்ன செஞ்சாங்க, அவர்கள் பாசையெல்லாம் மாற்றிட்டாங்க, குழப்பிட்டாங்க. அதுதான் பாபேல் கோபுரம் என்பதற்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை என்பது கொண்டு வந்துச்சு. ஏன் அவங்க தேவன் அதை செய்தாங்க? தேவனை முன்னிறுத்தி அவங்க எந்த காரியத்தையும் செய்வதற்கு வரலை, இடம் கொடுக்கலை. நமக்கு பேர் வரணும், நம்ம பேரை பார்த்துக்கிடணும், நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிக்கிடணும். எல்லாமே நமக்கு என்ன செய்யணும், நாம் எப்படி நினைக்கணும் அப்படின்னா, நமக்கு கர்த்தர் தான் என் வழியை உண்டு பண்ணுவார், எங்கள் வழியை உண்டு பண்ணுகிறவர். அவருக்கு மட்டும்தான் பேர் உண்டாக்க நாம் செய்ய வேண்டும். அப்படிங்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வழி நடத்துவாங்க. அவங்க செய்த மாதிரி அந்த ஜனங்கள் செய்ததுனால அந்த தேவன் எல்லாவற்றையும் மற்றுப்போக செய்தாங்க. ஆனால் தேவனை முன்னிறுத்தி, ஆண்டவர் எனக்கு எல்லாமே இருக்கிறாரு, அவர் தான் எனக்கு தேவையானவர், அவர் மாத்திரம்தான் மகிமைப்படணும், அவரே எனக்கு போதுமானவர் என்று சொல்லி நாம் எல்லா காரியத்தையும் செய்யும் பொழுது தேவன் நம் காரியத்தையும் நம்மை வாய்க்க செய்வார். கர்த்தர்தாமே இந்த சங்கீதத்தை கொடுத்ததுக்கு நன்றி. ஆமேன். இப்பொழுதும் துதி ஆராதனைகளை ஆண்டவருக்கு முன்பாக நாம் செலுத்த இருக்கிறோம். நீதிமொழிகள் 16:3 சொன்ன மாதிரி, உன் செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவிடு, அப்பொழுது உன் யோசனைகள் நிலை பெறும். அப்பொழுது நம் செயல்கள், துதி ஆராதனைகள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய எல்லா காரியங்களும் தேவனுக்கு முன்பாக நிலை நிற்கும். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த ஓய்வு நாளில் நாம் கூடி வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒரு மனமாய் நாம் ஆலயத்துக்கு இந்த கூடாரத்தில் தங்கியிருக்கும் இந்த நாளிலே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தைக்கு உங்கள் விசுவாசம் வையுங்கள். கர்த்தர் உங்களை அனுதினமும் வழிநடத்துவார். கர்த்தர் உன்னை உன் போக்கிலும் வரத்திலும் உங்கள் குடும்பத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆலயம் கூடி வந்திருக்கிறோம் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக. சிங்காசனத்தில் விட்டிருக்கிற கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் கண்களை மூடி இயேசுவே என்று நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலை எல்லாம் கர்த்தர் சந்தோஷத்தால் நிரப்புவார். அவர் சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு அருள் செய்வேன், ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புவேன்னு சொன்னிருக்க தேவன். நாம் அவரை மாத்திரம் மகிமைப்படுத்துவோம். அவர் மகிமையின் தேவன், நம்மை காண்கின்ற தேவன், அவர் உங்களோடு கூட உலாவுகிற தேவன். அவர் உண்மையாய் நாம் பற்றி அவரை என் தேவனே என்று நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது, இயேசுவை பாருங்க, சிலுவையில் அவர் தொங்கும்பொழுது கூட என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொன்னார். ஏனென்றால் கர்த்தர் நமக்காக அவர் சிலுவையிலே நம்முடைய பாடுகளை சுமந்தார்,
நமக்காக நாம் ஜீவிப்பதற்காக அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி அவர் சரீரத்தை நமக்காக கொடுத்து சொன்னார்கள், நாம் வரும் அளவு இதை நீங்கள் செய்கின்றது. அப்படி நாம் அதை நினைத்து அனுதினமும் எனக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தர் என்று நாம் நோக்கி அவரை கூப்பிடும் பொழுது உங்களை அவர் காண்கின்ற தேவனாக இருக்கிறார். அவர் உலாவுகிற தேவன். அவரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே கர்த்தர் எனக்காக எல்லா சூழ்நிலையிலும், என் குடும்பத்திலும், பிள்ளைகள் போக்கிலும், வருத்திலும், வேலை ஸ்தலத்திலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார். என் நோய்களை எல்லாம் சுகமாக அவர் என்னை ஒருபொழுதும் வியாதியிலிருந்து நம்மை அவர் சுகம் கொடுக்கிறவர் தேவனாக இருக்கிறார். உங்கள் வீட்டில் அப்பத்தையும் தண்ணீரும் எண்ணெயும் ஒருபோதும் குறைய வராது. ஏன்னா அவர் நம்மை நேசிக்கிற தேவன். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன். அவரை நாம் சற்று நாம் ஒவ்வொருவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லியிருக்கார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கார். நீங்கள் ஜெபத்தில் கைகளை தட்டி கர்த்தரை நாம் உற்சாகமாய் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே என்று நீ கூப்பிட்டு பாருங்கள். இயேசுவே என்று கூப்பிடுங்க. கூப்பிடும் பொழுது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன பொழுது நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஒருபோதும் உங்களுக்கு குறை வராது. உங்களை நிறைவாக்கி தேவன் உங்கள் வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். முன்கூட்டியே அவர் அறிந்திருக்கிறார். நாம் வேறு யாரிடமும் கேட்க வேண்டாம். கர்த்தர் இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்கள். இயேசுவிடத்தில் கேட்டு பாருங்கள். இயேசு என்ற பெயரை சொன்னாலே அவர் இரட்சகர். பாவிகளை ரட்சிக்க வந்த தேவன் நம்மையும் அவர் ரட்சிக்க வந்திருக்கிறார். அவர் பேர் சொன்னாலே போதும், உங்களுக்கு ஒரு கவலையும் வராது. கவலையாக இருக்கிறீர்களா, கண்ணீரோடு இருக்கிறீர்களா, ஜெபித்து பாருங்கள். வேறு யாரிடமும் கேட்க வேண்டாம். கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். அவர் உங்களுக்கு புது பலன் கிருபையை கொடுக்கிறார். என் கால் தள்ளாட விட மாட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லையா. அப்படிப்பட்ட தேவனே, உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ நிலையில் தங்குவானா. நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது கர்த்தரையே நீங்கள் சார்ந்திருங்கள். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. இந்த ஒரு ஸ்தானத்தை மட்டும், இந்த ஒரு சரணத்தை மாற்றம் பாடுங்கள். இந்த ஒரு சரணம் மாத்திரம். ஹல்லேலூயா. அதிகாலையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அதிகாலையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நோக்கி கூப்பிடும்போது உங்களே அவர் சந்தோஷமாய் நிரப்புவார். அவர் இந்த ஒரு சரணம் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் துதிப்பேன், எக்காலத்திலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் துதிங்கள். துதிக்கும் போது உங்கள் உள்ளம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் பாரங்கள் என் மேல் வைத்து விடுங்கள், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். இதோ நான் உங்கள் முன்னில் வந்து நிற்கிறேன், வாசப்படியிலே கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் அவனுக்குள் பிரவேசிப்பேன் சொல்லியிருக்கிறார். நீங்க அப்படிப்பட்ட தேவனை சந்தோஷமாக கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வாழ்நாளெல்லாம்
களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலை தோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் வானாலெல்லாம் மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலை தோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் உங்களிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் வானாலெல்லாம் கை கொண்டு மகிழும்படி திருப்தியாகும் கிருபையினால் உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே நல்லவரே நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கொண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யும் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா வானாலெல்லாம் களி கொண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காணாலெல்லாம் களி கொண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் அற்புத செயல்கள் காண செய்யும் மகிமை மாசிமை விளங்க செய்யும் அற்புத செயல்கள் காண செய்யும் மகிமை மாசிமை விளங்க செய்யும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் வானாலெல்லாம் மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் வானாலெல்லாம் மகிழும்படி
திருப்தியாக்கும் கிருபையினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி அவரை நாம் எப்படி வாழ்நாளெல்லாம் அனுதினமும் அவரை அதிகாலையில் எழுந்து நீங்கள் கூப்பிட்டு பாருங்க, உங்கள் உங்கள் நாளெல்லாம் அவர் சந்தோஷமாய் மாற்றுவாராம். அதான் நாம் பார்க்கிறோம். வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து எப்பொழுதும் சந்தோஷமாய் துதிக்க வேண்டுமா? துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவானாம். நீங்கள் துதிக்காமல் வீட்டில் இருந்தீர்கள் என்றால் உங்கள் வீட்டுக்குள்ளே கஷ்டங்கள் தான் வரும், துன்பங்கள் வரும், தொல்லைகள் வரும். ஆனால் துதி எடுத்தால் சந்தோஷத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அவர் அதிசயங்களை காண நமக்கு வந்தவர், அதிசயங்களை நமக்கு செய்ய வந்தவர், அற்புதங்களை நமக்கு செய்ய வந்தவர். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். ஆமென். என் தாயும் என் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வாராம். ஏன்னா இத்தனையோ நம்மை நேசிக்கிற தேவன். தாயை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மரித்தெழுந்த மகிமையே மகிழ்ந்து பாடுங்கள், நமக்காக பரிந்து பேசும் பரனை புகழ்ந்து பாடுங்கள். ஹல்லேலூயா. காலை மதியம் மத்தியான வேளையிலும் அவரை பாடுங்கள். நடு இரவிலும் உங்கள் கண் விழித்திருந்தால் ராசாமங்களிலும் கர்த்தரே நாம் ஜெபிக்க வேண்டுமா? அதிகாலையிலும் நாம் ஜெபிக்க வேண்டாம். எந்த நேரத்திலும் நாம் அவரை நோக்கி எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். துதிப்பதற்கு நாம் சோர்ந்து போக வேண்டாம். துதி எப்பொழுதும் நம்மோடு இருக்க வேண்டும். நாம் எப்படி நாம் ஆகாரம் உண்கிறோமோ அதே போல் அந்த ஆகாரம், இந்த வேத வசனங்களை நீங்கள் அனுதினமும் தியானித்து அதை பாடி அதை நீங்கள் ஒரு 5 நிமிடம் பாடி துதியுங்கள். பாடி துதி மனமே பரனை கொண்டாடி, துதி மனமே பரனை கொண்டாடி, துதி மனமே. பாருங்க, அப்படி பாடி துதிக்கும் பொழுது எத்தனை சந்தோஷம் வருது. சமாதானத்தை கொடுக்கிறவர் இல்லை, சமாதானம் இயேசு கிறிஸ்து இவர்தான். அந்த இயேசுவை நாம் எப்படி துதிக்க வேண்டுமா? முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை துதிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அவரை துதிக்கும் பொழுது என்னாலுமே துதிப்பாய், என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த, இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தரும், பாவங்கள் எத்தனையோ பலன நோயை அகற்றி குணமாக்கி, பலன நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மகாதயவே என்னாலுமே துதிப்பார். எத்தனையோ கிருபை உன் நோய்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை முனை மூடி சுட்டினதும் அன்று, முனை மூடி சுட்டினதும் அன்று, ஜீவனை என்னாலுமே துதிப்பார். நன்மையால் உன் வாயை நினைத்தார்
வரை பூர்த்தியாய் நன்மையால் உன்வாயே. வயது கழுகை போல் பலம் கொண்டு உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு என்னும் இளமை போல் போகவே செய்ததா என்னாலுமே துதிப்பா. என்னாத்துமாவேடி என்னாலுமே துதிப்பா. உள்ள தூரம் போகவே பூமிக்கும் வானத்துக்கும் பயமுள்ளவர்கள் அருள் சாமி பயமுள்ளவர் சத்தியமே என்னாலுமே துதிப்பா. என்னாத்துமாவேனி என்னாலுமே துதிப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, பாவங்கள் எத்தனையோ நம்மை சூழ்ந்து கொண்டாலும் அதை எல்லாவற்றையும் பாலான நோயை, அந்தி சுத்தி மத்தியான வேலைகளிலும் நோய்கள் வருமா, ஆனால் அந்த நேரத்திலும் கூட கர்த்தர் தூதர்களை வைத்து நம்மை பாதுகாக்கிறார். தூதர் நம்ம எங்கு சென்றாலும் இடது புறமும் வலது புறமும் தூதர்களை அனுப்புகிறார். பாவங்கள் எத்தனையோ பாலான நோயை கட்டி குணமாக்கிறார். பாவங்கள் எத்தனையோ நிலையான பாவங்கள் எத்தனையோ பாலான நோயை அகற்றி குணமாக்கி பாலான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவேணி என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவேனு என்னாலுமே துதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்து அவருடைய பாதத்தில் நாம் இருந்து, அப்பா எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தீங்கப்பா, எங்கள் தேவைகளையாம் சந்திங்கப்பா. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கடை பிரச்சனைகள், என் பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகவில்லை, திருமணம் ஆகவில்லையே, நாங்கள் நினைத்ததெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லையே என்று நாங்கள் கலங்கி நின்ற நேரத்தில் கூட எங்களுக்கு தைரியம் கொடுங்கப்பா. தைரியம் கொடுத்துருக்கீங்க. கலங்காதே, உன் விசுவாசம் உன்னை விட்டு அகற்றப்படும். நீ நினைத்த காரியம் தடைப்படாது, ஒருபோதும் தடைப்படாது. நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவே என்று மாத்திரம் சொல்லி கூப்பிடுங்கள். அவருடைய பாதத்தில் பணிந்து நீங்கள் அவரை கூப்பும் போது அவர் உங்களை புது எண்ணெயாலே புது பலத்தோடு உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி காத்திருக்கிற ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார்களாம். ஏன்னா அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எங்களுக்கு தெரிவியும், போதித்தரலும். நான் உனக்கு வழியை ஆயத்தப்படுத்துவேன். கர்த்தர் வழியை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அனுதினமும் கர்த்தரையே சார்ந்திருங்கள். எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல எங்களையும்
ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல எங்களையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா, 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 நன்றி ஐயா. நன்றி கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே அப்பா நீங்க இந்த ஆராதனை உங்களுடைய கிருபை இருந்ததுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உற்சாகத்தோட உண்மை ஆராதிக்க தந்த மேலான கிருபை அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வந்து இருக்கும் பிள்ளைகளை உம்முடைய கிருபையாலை மூடி மறைத்துக் கொள்க. என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எங்களுக்காகவே நீங்கள் அப்பா மீண்டும் வருவேன் அப்பா. உம்முடைய கிருபை எப்போதும் எங்கள் சபையின் பிள்ளைகளோடும் சொந்த பந்தங்களோடும் உற்றார் உறவினோடு எங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சகாயம் எங்களுக்கு தேவையப்பா. உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவையப்பா. உம்முடைய போதிப்பு நீங்கள் சொன்னீங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆலோசனை கர்த்த நீர் சமாதானம் தரப்போப்பா. நீர் அற்புதங்கள் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர். நீர் ஒருவரே எங்களுக்கு சகாயர், நீர் ஒருவரே எங்களுக்கு துணையப்பா. நீர் மாத்திரம் போதுமப்பா. இயேசுவே நீர் மாத்திரம் போதுமப்பா. எங்களை வாழ வைக்கும் தெய்வம் நீர் ஒருவரே. எங்களை வழி நடத்துகிற தெய்வம் நீர் ஒருவரே. எங்களை காத்து வழி நடத்துங்கப்பா. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். துதி ஆராதனை நடத்திய சோதரனுக்கும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும். ரொம்ப கவனமாகவும் கேட்க வேண்டும். அது நமக்கு ஏனோ தானோ என்று இல்லாமல், வேதத்தில் கூட சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடாத நாட்கள் வரும். அப்படிதானே வரும்ல? அப்படி வரும்னு போட்டிருக்கு. நடந்து கொண்டு இருக்கிறது காரியங்கள். இன்றைக்கி ஆலயத்திற்கு வருவதற்கு ரொம்ப மனமடிவோடு வெளியில் இருக்கிறவங்க பிற்காலத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஒரு ஏக்கம் இல்லை, ஒரு மன அங்கலாய்ப்பான். அன்றைய நாளில் நான் ஆலயத்திற்கு செல்லவில்லையே, ஆண்டவருடைய வார்த்தையை என்னால் கேட்க முடியவில்லையே. அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, இந்த நியாயப்பிரமாண வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். எப்பொழுதுமே ஆலயத்திற்கு போவதற்கு மகிழ்ச்சியாயும் சந்தோஷத்தோடு கூட நாம் செல்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். காலங்கள் வருகிறது, பொல்லாத காலங்கள். நமக்கு தெரியவில்லை நாம் சுகமாக ஜீவித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி. ஒவ்வொருவருக்குள்ள நெருக்கடியான சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்று அவரவர்களுக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். என்னுடைய சூழ்நிலை மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். அன்பானவர்களே, ஆலயத்திற்கு வருவதற்கு ஒரு நாள் கொடுக்கப்பட்டிருக்க ஆலயத்திற்கு வருவதற்கு நம்மை தயார்படுத்தி முழு உள்ளத்தோடு, முழு சமாதானத்தோடு, முழு சந்தோஷத்தோடு கூட நாம் கடந்து வரும் பொழுது எப்படி நம்ம அந்த முழு சந்தோஷத்தோடு வந்தோமோ அதை நிறைவான சந்தோஷமாய், இருமடங்கு சந்தோஷமாய் நம்ம இந்த இடத்துலேருந்து கடந்து போக தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவார். வேதத்தில் ஒரு வார்த்தையை நான் படித்தேன், ஒரு சிறு கதையாக. ஒரு வெட்டுக்கிளியும்
ஒரு சின்ன எறும்பு. எறும்பு வந்து எப்போவுமே ஒரு சுறுசுறுப்பான ஒரு என்ன சொல்லுவாங்க, எறும்பு தெரியும்ல நமக்கு எல்லாரும், எல்லா எறும்புமே ரொம்ப சுறுசுறுப்பானது. இந்த வெட்டுக்கிளியும் சுறுசுறுப்பானது தான். நீங்கள் வெட்டுக்கிளியை பார்த்துருப்பீங்க, பக்கத்தில் போனீங்கன்னா இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அங்கே போயிடும். வெட்டுக்கிளியை பிடிப்பதற்கு எத்தனை பேர் அப்படி போயிருக்கீங்க முன்னால்? சிறு பிள்ளைகளில் மார்ட்டின் தலையாட்டுறாரு, அவர் ரொம்ப ரொம்ப அனுபவப்பட்டவர். இந்த கோடை காலங்களில் இந்த வெட்டுக்கிளி, இந்த எறும்பு என்ன செய்யும், அதற்குரிய தானியத்தை சும்மா இருக்கிற நேரங்கள் அது போக அந்த தானியத்தை சேர்த்து வைப்பதற்கு அதை ஒரு கூடை கட்டி அந்த கூட்டுக்குள்ளாக சிறு சிறு தானியமாய் அதை கொண்டு போய் சேர்த்து வைக்கும். அப்போ கொஞ்ச நாட்கள் கடந்து செல்லும் பொழுது இந்த வெட்டுக்கிளியும் எறும்பும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஆனால் அந்த வெட்டுக்கிளி என்ன செய்யும், சாப்பிடும், அதோட விட்டுரும். அது சேர்த்து வைக்கிற அந்த மனப்பக்குவம் அதுக்கு கிடையாது, அது விட்டு விடும். அப்போ இந்த எறும்பு சொல்லும், நண்பா நீயும் கொஞ்சம் தானியங்கள் ஏதாவது சேர்த்து வைக்கலாம்ல, கூடிய சீக்கிரத்திலே பனிக்காலம் வரவிருக்கிறது, நீ ஒன்றுமே சேர்த்து வைக்காமல் இருக்கிறியே அப்படின்னு சொல்லும் பொழுதே, போடா கிடைக்கிற நேரத்தில் நம்ம அதை அனுபவிச்சிடணும், அதை விட்டு சேர்த்து வைக்க சொல்கிறீ, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் கிடைக்கும் பார்த்துக்கோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உனக்குள்ள வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி வெட்டுக்கிளியானது அந்த எறும்பை திட்டிவிடும். ஆனாலும் மீண்டும் மீண்டும் அந்த எறும்பு சொல்லும் நாளாக, அடுத்த மாதம் பனிக்காலம் வந்துருச்சு, எப்படியாவது ஒரு கூட்டை ரெடி பண்ணி அதுக்குள்ளே உனக்கு தேவையான ஆகாரத்தை நீ சேர்த்து வை அப்படின்னு சொல்லி. இதற்கு ஆகாரம் எல்லா இடத்துலையும் வெட்டுக்கிளி கிடைக்கும். அதனால் அது இதை ரொம்ப உதாசீதனப்படுத்தி விடும். பனிக்காலம் வர தொடங்கியது. அப்போது சில பனிகள் விழத் தொடங்கினோடனே இந்த எறும்பானது என்ன செஞ்சிருச்சு, மண்ணை நல்லா கூட்டி அதனுடைய அந்த கூட்டின் வாதில் என்ன செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க தொடங்கும் பொழுது இந்த வெட்டுக்கிளியானது அப்பொழுதும் அது உள்ளே வருவதற்கு ஆயத்தப்படவில்லை. அப்போது இந்த எறும்பு கூப்பிடுது, நண்பா நீ தான் சேர்த்து வைக்கல, நான் சேர்த்து வச்சுருக்கேன், வா இப்போ வாது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்து கூண்டுக்குள்ளே அடைபட்டு கிடப்பதற்கு எனக்கு இஷ்டம் இல்லை, நான் ஒரு சுதந்திர பறவையாக திரிந்து கொண்டு இருக்கிறேன், என்னை விட்டுவிடு, நீ என்னை தொந்தரவுப்படுத்தாத அப்படி மீண்டும் மீண்டும் அழைக்கும் பொழுது வரவில்லை. அப்பொழுது ஒரு சிறிய துவாரத்தை வைத்துவிட்டு வெட்டுக்கிளி வருவதற்கான ஒரு இடத்தையும் வைத்துவிட்டு கடைசியாக அது கூப்பிடுது, நண்பா இப்பொழுதாவது கடைசியாக நான் உன்னை அழைக்கிறேன், தயவுசெய்து நீ வா, இல்லாவிட்டால் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாய் அப்படின்னு சொல்லி. அப்போவும் அது ரொம்ப உதாசீனப்படுத்தி விட்டு சென்று விடுகிறது. எறும்பானது என்ன செஞ்சிருது, அந்த கூட்டை முழுவதுமாய் அடைத்து விடுகிறது. பனிக்காலம் முழுவதும் வந்துவிட்டது. பனிக்காலம் வரும்பொழுது முழுவதும் பனி நிறைந்து விட்டது. வெட்டுக்கிளிக்கு உணவு கிடைக்கவில்லை, எங்கே சென்று உணவு கிடைக்கவில்லை. உணவு ஒரு நாள் 2 நாள் நம்ம சாப்பிடாமல் இருப்போம், 3 நாள் ஆகும்போது சோர்வடைஞ்சிருவோம், கட்டிலில் போய் படுத்துட்டு முடியுது, அவ்வளோதான். வெட்டுக்கிளியனுடைய வாழ்க்கையும் முடியக்கூடிய தருவாய். அப்படி தான் அதை சிந்தித்து பார்க்கிறது. அந்த எறும்பு சொல்லிச்சே, நீ வந்துரு சேர்த்து வைக்கிற தானியங்களுக்கு என் கூட்டுக்காவது வந்துருன்னு சொல்லிச்சு, நம்ம போகாதது எவ்வளோ ஒரு நிலைமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த பனி முழுவதும் அந்த வெட்டுக்கிளியை மூடி அந்த வெட்டுக்கிளியானது மரித்து விட்டது. பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு இன்றைய நாள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவருடைய கூட்டுக்குள்ளே இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரையும் அழைக்க வேண்டும் ஆலயத்திற்கு, அது நமக்கு ஒரு கடமை. யாராவது நமக்கு நண்பர்கள், தெரிந்தவர்கள், உறவினர்கள் இருந்தால் கண்டிப்பாக அவர்களை நீ ஆலயத்திற்கு வா, ஆண்டவருடைய வார்த்தையை கேளு அப்படின்னு சொல்லி அழைத்து பார்க்க வேண்டும், அழைக்க வேண்டும் தினமும். அப்படி எத்தனை பேர் அழைக்கிறீங்க? நான் இன்றைக்கு என்னுடைய நண்பனை அழைத்தேன், இல்லை என்னுடைய வேலை பார்க்கிறவர்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது எத்தனை பேர் அழைத்திருக்கிறீர்கள்? இன்றைக்கு நாளையில் அவர்கள் வராமல் இருக்கலாம். அவர்கள் இந்த வெட்டுக்கிளியை போல இன்றைய நாட்களிலே அவர்கள் சுகமாய் வெளியில் அவர்களுடைய காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஒரு நாள் அவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும், கிடைக்காது. ஆலயத்திற்கு வருவதற்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே அதை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் அந்த எறும்பை போல நம்மளுடைய வாழ்க்கையானது ஆசீர்வாதமாய் தங்கும். சிறு ஒரு நாளும் நம்ம ஆலயத்திற்கு வருவது, டியூட்டி முடிஞ்சு எத்தனை பேர் காலையில் டியூட்டி முடிஞ்சு ஆலயத்திற்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு உடனே கடந்து செல்கிறவர்கள் இருக்கிறார்கள். டியூட்டி நேரத்தே முடிஞ்சு இன்றைக்கி தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க, வருவதற்கு ஆலயத்திற்கு வர முடியும், ஆனால் வேண்டாம் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறவர்கள். கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நாட்கள் சீக்கிரமாய் கடந்து வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தையும் சரி,
ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருவதற்கும் நம்மை எப்பொழுதும் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஆசீர்வாதமாக எறும்புக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தேவன் நமக்கும் கொடுப்பாங்க. அவருடைய கூட்டில் வைத்து நம்மளை பாதுகாத்து கொள்வார். எல்லா காலங்களிலும் தேவன் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆலயத்திற்கு வருவதற்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நாளையும் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் நாம் மாற்றிக்கொள்வோம். தானியேலை தேவன் அழைத்தார், ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். ஆபிரகாமை அழைத்த தேவன், அப்படித்தானே மோசேயை அழைத்த தேவன், எவ்வளோ பேர் அழைத்திருக்கிறாங்க. நோவாவை தேவன் அழைத்து அவ்வளோ பெரிய ஜனப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றினாங்க. ஆண்டவரின் அழைப்பை இன்றைய நாளிலும் உதாசீனப்படுத்தும் பொழுது வெட்டுக்கிளிகளாய் மாறிவிடுவார்கள் ஜனங்கள். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எறும்பை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் வரும்பொழுது ஏனோதான் என்று இல்லாமல் வார்த்தைகளையும் சரி, பாடல்களும் சரி, துதி ஆராதனைகள் எல்லாம் தேவனுக்கு உகந்ததாய் அதை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். எறும்பு தானியத்தை சேர்த்து வைத்தது போல அந்த வார்த்தைகளை நாம் சேர்த்து வைத்து கொள்ளும் பொழுது அதை நம்மை புடமிட்டு தேவனுக்கு முன்பாக ஆசீர்வாதமாய் மாற்றும். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை சகோதரன் சுரேஷ் அவர்கள் நமக்காக கொடுப்பார்கள். அந்த வார்த்தையை கேட்டு அதை சேர்த்து வைத்துக் கொள்வோம். எறும்பை போல் வாழ கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே ஆசீர்வாதமை வழி நடத்துவாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராமே இந்த கொடுத்த கர்த்தருக்கு இந்த தருணத்துக்காக கர்த்தருக்கு கூடானுகூடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். முதலாவதாக நம்முடைய தலையை சாய்த்து நாம் ஜெபிப்போமாக. இரக்கத்தின் பரமந்தையே, ஜீவனுள்ள தேவனே, கூப்பிட்ட நேரத்திலே செவி கொடுக்கின்ற தேவனே, இந்த கொடுத்த நல்ல காலை வேலை ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு கூடானுகூடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா இந்த நாளிலே உம்முடைய பாதத்திலே கர்த்தாவே இங்கு அமர்ந்து அப்பா நாள் கர்த்தாவே விசேஷமாக பாடல்கள் பாடி துதி ஏறெடுத்து எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்தரித்து இப்பொழுதும் அப்பா உம்முடைய வார்த்தை இன்னும் மன்னாவுக்கு நேராக நாங்கள் கடந்து செல்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளதப்பா, அது ஜீவன் உள்ளதப்பா, எங்களை வழிநடத்துகின்ற வார்த்தையாக இருக்கின்றது, எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறதா இருக்கின்றதப்பா. அது மாத்திரமல்ல, எங்களை பரத்திலிருந்து ஆசீர்வதிக்கின்ற ஒரு வாக்குத்தத்தத்தின் வார்த்தையாகவும் இருக்கிறதப்பா. அதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து அப்பா உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் பரத்திலிருந்து அந்த மன்னா என்னும் அப்பத்தை எங்களுக்கு எங்களுடைய ஆத்துமாவுக்கு அது பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக, எங்கள் ஆத்துமாவுக்கு மட்டும் அல்லப்பா, எங்களுக்கு மட்டுமல்ல எங்களுடைய குடும்பத்துக்கும் பின்வரும் சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமாக இருந்து அவர்கள் ஒவ்வொருவரும் அப்பா உமக்குள் பலன் கொண்டவர்களாக நாங்கள் உமக்கு சாட்சிகளாக எழும்பி நிற்கத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும் வழி நடத்தும் என்று இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் வல்லமையில் நாம் கேட்கும் பரமபிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் இந்த நாம் சென்று கொண்டிருக்கின்ற உலகம் ரொம்ப ஸ்பீடான வேர்ல்டு. கடந்த வாரத்தில் பிரதர் கூட சொன்னாங்க, பொறுமையே இல்லை, பொறுமை இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற உலகம் என்று சொல்லி அவர்கள் பொறுமையை கொடுத்து எடுத்தார்கள். நாமும் இந்த நாளிலே பார்த்தோம் என்றால் நாமும் இந்த உலகத்திலே ரொம்ப அட்வான்ஸ் வேர்ல்டிலே நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். எல்லாமே நமக்கு நினைத்த நேரத்திலே நம்முடைய கைகளிலே எல்லாமே கிடைக்கின்றது. ஏனென்றால் மொபைல் ஆப், ஏஐ என்று உலகம் வேறு விதமான பாதையிலே நாம் தெரியும். பழைய காலத்திலே நாங்கள் இருந்தவர்களாம் தெரியும். ஒரு ஃபோன் நாங்கள் பேச ஈஸி கிடையாது. ஒரு ஊருக்கு கால் பண்ணால் ஈஸி கிடையாது. இப்போ எத்தனையோ கால்கள் எங்கே நினச்சா நம்ம எல்லாமே அட்வான்ஸ் லெவலில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த உலகம். அது மட்டுமல்ல, இப்பொழுது நாம் ரீசெண்டாக நாம் பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ ஒரு டெக்னாலஜியை எங்கேயோ எடுத்து சென்று கொண்டு இருக்கிறது. எல்லாமே நம்முடைய ஃபிங்கர் டிப்லே எல்லாமே வந்துவிட்டது. ஆனாலும் உலகம் இவ்வளவு அறிவுபூர்வமாக அறிவை சார்ந்து இருந்தாலும் இந்த நாளிலே அநேக பேர் தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கை தடுமாறுகின்றது. ஏனென்று பார்க்கும்போது அநேக ஒருவேளை கவலைகள் இருக்கலாம், அல்லது குடும்பத்திலே பிரிவுகள் இருக்கலாம். குடும்பத்திலே இந்த அளவுக்கு கம்யூனிகேஷனை பார்த்தால் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே குடும்பங்கள் உடைபட்டு கொண்டு இருக்கின்றன.
ஒரு குடும்பம் முழுவதுமாகவே உடைப்பட்டு கொண்டிருக்கின்றன. நாம் இந்த நாளிலே வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு 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 மாரல் லைஃப் இருக்கிறதா என்றால் அது இல்லை. அங்கேயும் ஒரு ஏகப்பட்ட பிரச்சனைகள். எப்படினாலும் வாழலாம். ஒரு 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 இதே எது சரி எது தவறு என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லவே இல்லை. நாம் பார்த்தோம் என்றால் நாம் இந்த டெக்னாலஜி வைஸ் கனெக்ட் ஆகிருக்கிறோம். ஆனால் we are disconnected from the God. கடவுளிடமிருந்து நாம் நிறைய பேர் பிரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்க்கும்போது இது என்ன ப்ராப்ளம் என்று பார்க்கும்போது ஒரு லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷனா இல்லை லேக் ஆஃப் நாலேஜா என்று பார்க்கும்போது இட்ஸ் எ லேக் ஆஃப் விஸ்டம். அப்போ இங்கே ஞானம் குறைவாக இருக்கின்றது இந்த உலகத்திலே. இந்த நாளிலே எத்தனையோ லீடர்ஸ் இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம், ஆனால் அவர்கள் எல்லாமே ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய கரியரை எப்படி டெவலப் பண்ண வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். நெக்ஸ்ட் லெவல் அப்படி நாம் எவ்வாறாக செல்ல வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஆனாலும் நாம் தேவனை ஃபாலோ பண்ணுவதில்லை. நாம் எவ்வாறாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் ஒரு ஃபவுண்டேஷன் மெசேஜ் தான். நமக்கு 3000 வருடங்களுக்கு முன்னதாகவே சங்கீதக்காரன் இவ்வாறாக எழுதி வைத்திருக்கிறான். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ரூட் காஸ் என்ன, அதனுடைய சொல்யூஷன் என்ன என்று பழைய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. வாசிப்போம். சங்கீதம் 111 வெர்ஸ் 10. ஆம், இங்கே சங்கீதக்காரன் 3000 வருடங்களுக்கு முன்னதாகவே அவர் எழுதியிருக்கிறார். எங்கே ஞானத்தின் ஆரம்பம்? விஸ்டம் நமக்கு எங்கே கிடைக்கின்றது? நாம் செல்கின்றோம் யூனிவர்சிட்டி காலேஜஸ் என்று நாம் செல்கிறோம். அது நம்முடைய நாலேஜை நாலேஜை கெயின் பண்ணிக்கொள்ளதுக்காக போகிறோம். ஆனால் ஞானம் எங்கிருந்து கிடைக்கிறது என்று பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுதல். அந்த கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று இந்த நாளிலே நாம் பார்ப்போம் என்றால், இங்கே இந்த நாளில் நாம் 2 விதமான காரியங்களை குறித்து பார்க்க இருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் அண்ட் ஞானம். இந்த 2ஐ தான் நாம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க இருக்கின்றோம். இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் என்று எடுத்துக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எவ்வாறாக இருக்கின்றோம் அதை அநேகர் நாம் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டடாக எடுத்துக்கொள்கிறோம். ஏனென்றால் நம் தேவன் இரக்கமுள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், மிகுந்த தயவுள்ள தேவன். அதனால் நான் என்னனாலும் செய்யலாம், எப்படினாலும் செய்யலாம் என்ற ஒரு 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 ரொம்ப கிராண்டட். அது இதற்கு மிக மிக முக்கிய பொறுப்பு குடும்பத்தின் தலைவர் தான். குடும்பத்தின் தலைவர் ஒழுங்காக இருக்கும்போது மற்ற எல்லா காரியங்களும் ஒரு சரியாக நடக்கும். அதிலே ரொம்ப ஒரு கிராண்டடாக எடுத்துக்கொண்டு நாம் பயப்படுதலை அந்த அளவுக்கு நாம் பூரணப்படுத்தியிருக்கிறோமா என்று பார்த்தோம் என்றால் அதிலே நாமும் ஒரு விதிவிலக்கல்ல என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த பயப்படுதல் என்று எடுத்துக்கொள்ளும்போது இதனாலே நாம் புறஜாதி மக்களை பார்க்கலாம். புற மதத்தினரை பார்க்கும்போது அவர்களுடைய பயப்படுதல், அவர்கள் உண்மையில்லாத தேவர்களை அவர்கள் ஃபாலோ பண்ணுகிற அவர்கள் பயப்படுதலுக்கும் நம்முடைய பயப்படுதலுக்கும் மிக மிக வித்தியாசம் இருக்கின்றது. நாம் மிடில் ஈஸ்ட் தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இதுதான் செகண்ட் ஹோமாக இருக்கின்றது. நமக்கு தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவர் அங்கே அந்த ஒரு ஆராதனைக்கு செல்லும்போது பணிந்து குனிந்து அவர் ஆராதிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் நாம் எவ்வாறாக இருக்கிறோம் என்று பார்த்தால் நமக்கு அந்த ஒரு பயபக்தி இல்லை. அவர்கள் ஒரு வெளிப்படையாக ஒரு ஃபிசிக்கலாக அவ்வாறாக இருந்தாலும் நம்முடைய தேசத்திலே அறிவோம், புறமதத்தினர் அறிவோம் அவர்கள் எவ்வளவு ஒரு பயபக்தியாக இருக்கிறார்கள் என்று. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்கிறது? உண்மையாக தேவனை சேவிக்கின்ற நாம் கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்று வேதம் போதிக்கின்றதாக இருக்கின்றது. வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலையும் கொடுக்கப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாசிப்போம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இங்கே பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ மூடர் அதை அசட்டை பண்ணுகிறார்கள். அப்போ நாம் எங்கே இருக்க வேண்டும்? நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கின்றார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கருவிலே உம்முடைய கண்கள் என்னை கண்டது என்று.
அப்போ எலும்புகள் உருவாகும் முன்னே நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், பேர் சொல்லி அழைக்கப்பட்டவன். அப்பேற்பட்ட நான் தேவனை, அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து ஆளுகை செய்கிற தேவன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று அவர் ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பெரிய தேவனை நான் தெய்வமாக கொண்டிருக்கிற நான் எவ்வாறாக கர்த்தருக்கு பயப்படுதலை நான் பூரணப்படுத்தியிருக்கிறேன் என்று நாம் இந்த நாளிலே முதலாவதாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்று நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். என்றால் வேதத்திலே இதை மல்டிபிள் டைம்ஸ் அது ரிப்பீட் ஆகிக்கொண்டே இருக்கும். நீங்கள் அதுவும் நீதிமொழிகளை பார்த்தால் எல்லா இடத்துலையுமே ரிப்பீட்டடாக இருக்கும். அதனால் கிடைக்கும் பலன் என்ன என்றும் நீதிமொழிகளை அடிக்கடி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே பரிசுத்த ஆவியானவரும் இந்த நாளிலே நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்லே நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுதலை மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே விட்டுவிடவே கூடாது. ஏனென்றால் அது ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷனிலே நாம் தவறிவிடக்கூடாது. அதை முழுவதுமாக நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். ஏனென்றால் இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக காணப்படுகின்றது. அதை நாம் உணர்ந்து அதை கடைபிடிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். முதலாவதாக, வாட் இஸ் த ஃபியர் ஆஃப் த லார்ட்? கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? இதுதான் மற்ற புறமதத்தினருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்த நாளிலே நாம் புறமதத்தினரை பார்த்தால் இங்கும் நாம் இந்த வாழ்கிற இந்த தேசத்தை எளிதாக கண்டுபிடித்து விடலாம். அவர்கள் நெற்றியிலே ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். அவரை நாம் பார்க்கும்போதே அறிந்து கொள்வோம் அவர்கள் எப்பேற்பட்ட பயபக்தி உள்ளவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால், கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன என்று பார்க்கும்போது அது ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் எ லவ்விங் ரெஃபரன்ஸ் ஃபார் காட். அப்போ லவ்விங் ரெஃபரன்ஸ் என்று எடுத்துக்கொள்ளும்போது என்னவென்றால், முதலாவதாக லவ்விங் அஃபெக்ஷன் அண்ட் அட்டாச்மெண்ட். நம் தேவனோடு கூட நாம் ஒரு அஃபெக்ஷன், அவர் அன்பு இருக்க வேண்டும், ஒரு அட்டாச்மெண்ட் இருக்க வேண்டும், நாம் ஒரு கனெக்டடாக இருக்க வேண்டும். அந்த 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 அட்டாச்மெண்ட், லவ்விங் இருக்கும்போது தான் நாம் அவருக்கு பயப்படுதலை நாம் பூரணப்படுத்த முடியும். அடுத்ததாக ரெவரன்ஸ் என்று எடுத்து சொல்லும்போது ஒரு டீப் ஹானர், டீப் ரெஸ்பெக்ட். நம் தேவன் மேல் ஒரு பெரிய, அவர் பெரியவர், நமக்கு கம்பேர் பண்ணவே முடியாது. அப்பேற்பட்ட தேவனை நாம் அவர் சொந்த ஜனம் என்று சொல்கிறார். என் ஜனம் என்று சொல்லும்போது அதற்கு நான் பாத்திரவானாக நடந்து கொள்கிறேனா? அப்போ என் ஜனம் என்பது அந்த அன்பை, அந்த ரெஸ்பெக்டை நான் என் உள்ளத்திலிருந்து கொடுக்க வேண்டும். இதைத்தான் மார்க் 12:30 வாசிப்போம். மார்க் 12:30. இதைத்தான் இயேசு கிறிஸ்து மிக அருமையாக அவர் சொல்லியிருக்கிறார். நாம் தேவனிடத்திலே எவ்வாறு அன்பு கூற வேண்டும்? அப்போ முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் சோல், வித் ஆல் யுவர் மைண்ட், வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த். அவ்வாறாக நாம் முதலாவதாக அன்பை செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு பயப்படுதல். தேவனுக்கு பயப்படுதல் என்பது நம்முடைய அன்பு முதல் இடம் என் தேவனுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என் முதல், அவர்தான் எனக்கு எல்லாமே என்று அந்த சப்மிஷனை நாம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக ஃபியர் ஆஃப் த லார்ட் என்று பார்க்கும்போது என்ன என்று பார்க்கும்போது, சப்மிஷன் டு ஹிஸ் லார்ட்ஷிப் and to the commands of his word and obey to his commands of his word. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் முழுவதுமே சப்மிஷன் பண்ண வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு, அவருடைய ஆளுகைக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்கு, அவருடைய அத்தாரிட்டிக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் ஃபியர் ஆஃப் த லார்ட். நாம் பார்த்தோம், அவற்றில் அன்பு கூற வேண்டும். அவற்றில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கிறோம் என்றுதான், அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல். கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். அது நாம் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் யாரை காண்பிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு இடத்திலையும் இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ரிஃப்ளெக்டிங் ஜீசஸ் கேரக்டர் இன் அவர் டே டு டே லைஃப். நம் அனுதின வாழ்க்கையிலே நாம் அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறேன் என்று சொல்லும்போது நாம் அவருடைய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருப்போம். இதுதான்
ஃபியர் ஆஃப் காட் என்பது ஃபியர் ஆஃப் காட். இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ரூல். இதை நான் நம்முடைய வாழ்க்கையிலே தினமும் அப்ளை பண்ண வேண்டும். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் நமக்கும் புறமதத்தினருக்கும் இது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. அவர்கள் ஒரு வெளிப்படையாக அதை காண்பிக்கலாம் தேவனுக்கு பயப்படுவதை. ஆனால் நாம் நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நான் அதை வெளிப்படுத்தும் போது தான் அங்கே கர்த்தருக்கு பயப்படுதல் என்கின்ற அந்த ப்ராக்டிக்கல் கோட் ஆஃப் கண்டக்ட் நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய கோட் ஆஃப் கண்டக்ட் என்பது நமக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சபைக்கும் அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது ஒரு மிக மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு பயப்படுதலை நான் பூரணப்படுத்தியிருக்கிறேனா என்பதை நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்கணும். பூரணப்படுத்தியிருக்கேன் என்று சொல்லும்போது நாம் சில வேளைகளிலே தேவனுக்கு பயப்பட்டு இருக்கலாம், சில நாட்களிலே பயப்படலாம். ஆனால் தொடர்ந்து நான் அதை என்னுடைய வாழ்க்கையிலே அப்ளை பண்ணியிருக்கிறேன் என்று பார்க்க வேண்டும். இது வாசிப்போம். நீதிமொழிகள் 23:17. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. அப்போ கர்த்தரை பற்றுதல் என்பதிலே ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு தேவை. அது ஒரு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒன்று. நாம் மற்றவர்களைப் போல் மற்ற உலகத்தாரைப் போல் நாம் நடக்க முடியாது. அப்போ நாம் அவர்களை நோக்காதபடி நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. அப்போ ஆல்வேஸ், எப்பொழுதும் அந்த கர்த்தரை பற்றும் பயம் நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்திலே இருக்க வேண்டும், நம்முடைய சபையிலே இருக்க வேண்டும். அது எல்லா இடத்திலையுமே அந்த கர்த்தரை பற்றும் பயமானது இருக்க வேண்டும். ஏதோ ஒரு சில நேரம் அல்லது ஒரு சில நாட்கள் என்று அல்ல, அது நம்முடைய வாழ்நாள் முழுவதும், ஜீவனுள்ள நாள் முழுவதும், நம்முடைய சுவாசம் உள்ள நாள் முழுவதும் அந்த கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். 24/7 ஒவ்வொரு வருடமும் நாம் அதை கடைபிடிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை நாம் அப்ளை பண்ணியிருக்க வேண்டும். நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்லே தினமும் தேவனுக்கு பயப்படும் பயம் என்னிடத்தில் இருக்கின்றதா, அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து அவர்களை கட்டளைகளையும் கைப்பிலையும் நான் கை கொண்டு நடக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ சாலமோன் ஞானி, அவரை பார்க்கும், அவர் சொல்லுகின்றார். பிரசங்கி வாசிப்போம். பிரசங்கி 12:13. அங்கே பிரசங்கி கடைசியாக சொல்கின்றார். நாம் பிரசங்கியை வாசித்தோம் என்றால் அது ஒரு மிகவும் அருமையாக இருக்கும். ஏனென்றால் அது மாயை மீனிங்லெஸ் லைஃப் என்று சொல்லிக்கொண்டே வந்து கடைசியாக அவர் சொல்லும்போது, அவர் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் விழுந்த கடமை, திஸ் ஏ கம்ப்ளீட் டியூட்டி ஆஃப் மேன். ஒரு மனிதனுடைய கடமை இது என்று சொல்லுகிறார். அப்போ அவர் அங்கே மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இங்கே ஞானி மாற்றுகின்றார். அவர் முடிவாக சொல்லும்போது அடுத்த வசனம் வாசியுங்கள். இங்கே பார்க்கும்போது, ஏனென்றால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு கிரியைக்கும் அக்கௌண்டபிலிட்டி இருக்கின்றது. அந்த அக்கௌண்டபிலிட்டி நாம் நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வருகையிலே அவர் கணக்கு கேட்பார். அதனால்தான் வேதம் மீண்டுமாக அவர் நியாயத்திற்கு வருகிற தேவன், நாம் அதை அவருக்கு பயந்து நட. அப்போ பயந்து நட, உன் சிருஷ்டிகரை நீ நினை என்று சொல்லியிருக்குது. அந்த முதலிலே பார்க்கும்போது உன் சிருஷ்டிகளை நினை. அதற்கு முன்னதாக சொல்லி நீ எப்படி வேணாலும் நடந்துக்க, ஆனால் அவர் நியாய தீர்ப்பு என்று ஒன்றை கொண்டு வருவார். அதனால் அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், அவர் கட்டளைகளை கைக்கொள். அந்த கைக்கொள் என்கிற அந்த கைக்கொள்வதிலே அங்கே தான் நாம் என்ன செய்கிறோம், நாம் லேக் ஆகிவிடுகிறோம். அங்கே தான் நம்முடைய குறைவுகள் இருக்கின்றது. கை கொண்டு நடக்க வேண்டும் என்று நாம் நமக்கு ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் வேதம் என்ன சொல்கிறது, அதன்படி என்னுடைய வாழ்க்கை, குடும்பத்தின் வாழ்க்கை இருக்கிறதா என்பதை பார்த்து நாம் நடக்கிறவர்களாக, கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்றால் எல்லாவற்றையும் தேவன் ஒரு நாளிலே ஜட்ஜ்மெண்ட் என்ற ஒன்றை கொண்டு வருவார். அது எதுவானால் இருக்கலாம், இன்க்ளூடிங் எவ்ரி ஹிடன் திங், வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட். எப்படியாக இருந்தாலும் அதை தேவன் நியாயத்திலே கொண்டு, இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவாக இருந்து அந்த இடத்துல அவர் நியாயந்திருக்கிறவராக இருக்கும்போது எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வருகிறதுனால் நாம் தேவனுக்கு பயந்து தினமும் அவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் இப்பொழுது கிருபையின் காலத்துக்குள் இருக்கின்றோம். அந்த கிருபையை நாம் ஒரு கிராண்டடாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. அதை நாம் அப்ளை பண்ணும்போது தான், நாம் அப்ளை பண்ணதான் நம்முடைய பிள்ளைகள் அப்ளை பண்ணுவார்கள். அது ஒரு ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் ஒரு செல்கின்ற ஒன்றாக இருக்கும். அதையும் உணர்ந்தவர்களாக நாம் அதை அப்ளை பண்ணுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அது இருக்க வேண்டும்.
கர்த்தருக்கு பயப்படுதல். இந்த பயப்படுதலை நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறாக அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நாம் தேவனுக்கு ஒரு பிரியமான வாழ்க்கையை நடத்துகிறோம் என்பதை நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சங்கீதக்காரன் 117 சொன்னது கடைசியாக சொல்கிறார். அது 112 1ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். நாம் இங்கே பார்க்கும்போது அந்த வசனத்தை முடித்துவிட்டு அடுத்ததாக ஆரம்பிக்கும் போதே பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி ஆரம்பிக்கின்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளையில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம், இங்கே ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக அவர் நடத்துகிறார். முதலாவதாக நாம் தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயப்படுதல் என்ற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை, அந்த ஃபவுண்டேஷனை நாம் சரியாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஒரு அடித்தளமாக அமைக்கும் போது அடுத்ததாக தேவன் அடுத்த லெவலுக்கு நம்மை எடுத்து செல்கின்றார். நாம் பாக்கியவான். ஏனென்றால் நாம் அவர் கட்டளையிலே பிரியமாயிருக்கிறோம். அவர் கட்டளைகள் என்ன சொல்கின்றது, நான் எப்படி இருக்க வேண்டும், என் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், என் சபை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. அதை கட்டளையை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம் குடும்பத்திலையும் அப்ளை பண்ணும்போது அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போது, அதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்திலே முழு இதயத்தோடு அன்பு கூர்ந்து நாம் கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போது அவர் நம்மை அடுத்த லெவலுக்கு எடுத்து சொல்கின்றார். ஆசீர்வாதத்துக்கான அடுத்த லெவலுக்கு தேவன் நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்கின்ற தேவனாக இருக்கின்றார். நாம் பார்த்தோம், இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு ஞானம் தேவை. அந்த ஞானத்தை முதலாவதாக அந்த ஞானத்தை தேவன் கொடுக்கின்றார். நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்க என்பதை நமக்கு ஞானம் தேவை. அது ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப். அதிலே நாம் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் எதிர்காலத்திலையும் எல்லா இடத்துலையுமே ஒரு 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 முடிவை எடுத்து நாம் செல்ல வேண்டும். அதற்கு என்ன வேண்டும் என்றால், நாம் படித்த அந்த நாலேஜோ, இந்த உலக பிரகாரமான காரியங்களோ, நாம் உலகம் இப்போ எந்த வழியிலே சென்று கொண்டிருக்கின்ற அந்த வழியிலே நாம் செல்ல முடியாது. தேவனுடைய ஞானம் தேவை. இந்த நாளிலே அந்த ஞானம் எங்கே இருக்கிறது என்றால் கர்த்தருக்கு பயப்படுவதில்லை. அப்போ அந்த கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் பூரணப்படுத்தும் போது தேவன் நமக்கு ஞானத்தை அவர் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் நாம் இங்கே சங்கீதக்காரன் சொன்னார் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னார். ஆனால் இங்கே நாம் அந்த தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் அவர்கள் ஞானத்தோடு இருந்து சில காரியங்களை ஞானமாக நடப்பித்தார்கள் இந்த உலகத்திலே. அதை நாம் இந்த நாளிலே எவ்வாறு அவர்கள் தேவனுக்கு பயப்பட்டவர்கள் ஞானமாய் நடப்பித்தார்கள் என்று இந்த நாளிலே அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு தேவனுக்கு பயந்ததினாலே அவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்கள் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டும் என்பதை தேவன் அவர்களுக்கு ஞானத்தை கொண்டு போதித்தார். அவர் எதனால்? தேவனுக்கு பயந்ததினாலே. வாசிப்போம், யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆம், இங்கே நாம் யோபுவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரை சொல்ல வேண்டும் என்றால், அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். இதுதான் முதல்ல அவருடைய இன்ட்ரோடக்ஷனே தேவனுக்கு பயந்தவன். அந்த பயந்தவன் என்று சொல்லும்போது அவனுடைய குடும்பமும் அவ்வாறாக இருந்தது. அவன் குடும்பத்தை ஒரு சரியான பாதையில் நடத்தினான். அப்பேற்பட்ட அந்த தேவனுக்கு பயந்தவன் அங்கே பார்க்கும்போது 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் தேவனுக்கு பயந்தவனாலே அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளைவினான், அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சாட்சியை தேவன் பெற்றுக்கொண்ட பக்தனாகிய யோபு. அவர் அந்த தேவனுக்கு பயந்ததினாலே தேவன் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையிலே அவர் சென்று கொண்ட பாதை நமக்கு தெரியும். அவர் அந்த ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதினாலே அவர் என்ன செய்தார்? வாசிப்ப 22ஆம் வசனம். யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அவருடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள் நம்ம எல்லாருக்குமே அறியும். இது எதனால் வந்தது? அவர் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. இந்த ஞானம் அவருக்கு எங்கிருந்து வந்தது என்று பார்க்கும்போது அவர் தேவனுக்கு பயந்து நடந்ததினாலே அவர் ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். வாசிப்போம், யோபு 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இது யார் சொன்ன? யோபு சொல்கிறார். ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பிட்டு விலகுவதே புத்தி. அப்போது அந்த தேவனுக்கு பயப்படுதல் தான் ஞானத்தை கொண்டு வருகிறது என்பதை யோபு அந்த 28ஆம் அதிகாரம் முதலிலிருந்து நீங்கள் கடைசி வரை பார்ப்போம் என்றால் அதில் ஞானத்தை பற்றி மிகவும் அருமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஞானத்தை எங்கே கண்டுபிடிப்பது? வாசிகள் 20ஆம் வசனம். ஞானம் எங்கே கண்டெடுக்கப்படுகின்றது? இந்த உலகத்திலே மக்கள் ஞானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள்.
இங்கே தேவனுடைய பிள்ளைகளும் நாம் ஞானம் எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தின் மூலமாக அறிந்து கொண்டு நாம் அதன்படி நடக்கும்போது தேவன் நமக்கு ஞானத்தை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். நாம் 28ஆம் அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, வெள்ளிக்கு புகழ் விளைவிடம் உண்டு, பொண்ணுக்கு புடமிடம் உண்டு, இடம் உண்டு. பொண்ணு எங்கிருந்து எடுக்கப்படுகிறது? கோல்டு மைன்ஸிலிருந்து வருகின்றது. அப்போ நீங்கள் ஞானத்தை நீங்கள் மைண்ட்ஸில் தேடி போட்டால் அங்கே இருக்காது. நீங்கள் உலகத்தில் எந்த மூளைக்கு தேடி போனாலும் ஞானம் அங்கே கிடைக்காது. அது தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கின்ற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கின்ற காரியம். அந்த ஞானத்துக்கு ஒரு ஈடு இணை எதுவுமே கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முத்துக்களை பார்க்கும் ஞானத்தின் விலை உயர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட ஞானத்தை இங்கே எதனால் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிடியும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுவதே. அப்போ the fear of the Lord is equal to wisdom. அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது ஒரு விஸ்டத்தை, ஞானத்தை நமக்கு கொடுக்கிறதாக காணப்படுகின்றது. நாமும் இதனாலே அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். யோபு அதை உணர்ந்ததினாலே, இந்த ஞானம் எங்கே இருந்து வருகிறது? அது தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. அது சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 21 வாசியுங்கள். ஜீவனுள்ளவை எல்லாருடைய கண்ணுக்கும் மறைத்து வைக்கப்பட்ட ஒன்று. ராஜாக்கள் கூட தேடுகிறார்கள். ராஜாக்கள் எவ்வாறு வசனத்தில் சொல்லி ராஜாக்கள் தேடுகிறார்கள். அது தேவனுக்குரிய காரியங்கள் தேவனுக்கென்று மறைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்று வேதம் சொல்கின்றது. ஆனால் தேவன் அதன் வழியை அறிவார். அதன் ஸ்தானம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோ அந்த ஞானத்தின் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். அப்போ ஞானம் வந்து தேவன் ஒருவருக்கே அவர் கொடுக்கப்பட்டது. அதை அவர்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகின்ற தேவன். அதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தையெல்லாம் வார்த்தையால் ஞானத்தால் சிருஷ்டித்த தேவன். அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து நம்மையும் அவருடைய கரத்தால் உருவாக்கியிருக்கிற தேவன். அவர் அப்பேற்பட்ட ஞானத்தை உடைய தேவன். அது அவருக்கு மட்டுமே உரியது. அதை நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடந்து ஒரு பயந்த வாழ்க்கை வாழும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். இங்கே யோபு அதை அறிந்து கொண்டார். அந்த ஞானத்தை அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். அவர் சொல்லும்போது தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று 29ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலே சொல்கின்றார். அவர் சர்வ வல்லவர், அவர் என்னோடு இருந்தார். அவருடைய அந்த இதை உணர்ந்து கொண்டார். அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. ஆம், நாம் தேவனுக்கு பயந்த வாழ்க்கை, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்க்கும் போது தேவனுடைய ரகசிய செயல் நம்முடைய கூடாரத்தின் மேல் இருக்கும், நம்முடைய குடும்பத்தின் மேல் இருக்கும், நம்மேல் இருக்கும். அதில் எந்தவித நமக்கு டவுட்டும் தேவையில்லை. அதனால்தான் இங்கே யோபு ஒரு ஃபேமாக அவர் நின்றார். அவரை சொல்லும்போது அவருடைய சொந்த மனைவி சொன்னால், நீர் தூசித்து ஜீவனை விட்டுவிடும் என்றால், ஆனால் அவர் சரியாக நான் விசுவாசித்தவர் என்னார் என்பதை அறிவேன் என்று அந்த ஒரு நம்பிக்கையோடு தேவன் மேல் ஒரு நம்பிக்கையாக இருந்ததினாலே தான் அவர் இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையுமே அந்த இழந்த ஆசீர்வாதம் இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. அவர் அப்படியே பெற்றுக்கொண்டார். ஏனென்றால் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு. அந்த திட நம்பிக்கை புரோவர்ஸில் சொல்லப்பட்டிருக்கிற திட நம்பிக்கை உண்டு. அந்த திட நம்பிக்கையில் யோபு ஒழுங்காக இருந்ததினாலே அவர் இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையுமே திருப்பி பெற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவர் தேவனுக்கு பயந்த மனிதன், உத்தமன், சன்மார்க்கன். அவர் சொல்லும்போது சொல்லார், என் கண் இமைகளோடு நான் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதை யாரால் சொல்ல முடியும்? யாரும் சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட அவர் தேவனுக்கு ஒரு பயந்த வாழ்க்கை வாழ்ந்தவர். அப்பேற்பட்டவர் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதித்த பாதைகள் எதுவாக இருந்தாலும் அதிலே அவர் சரியாக செல்லக்கூடிய ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவர் தேவனிடத்திலிருந்து இழந்த ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு அவர் ஒரு ஆசீர்வாதத்தை தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். அது எதனால் என்பார்? தேவனுக்கு பயப்பட்டதனாலே. இந்த நாளிலே நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அப் அண்ட் டவுன்ஸ் என்பது வரத்தான் செய்யும். அது இல்லை என்று சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் வருகிறது போல் நமக்கும் பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகளிலே நான் தேவனுக்கு பயந்து அவர் கட்டளைகளை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். அங்கே யோபு எவ்வாறாக நின்றாரோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளை கை கொண்டு நாம் அவருக்காக நிற்கும்போது அவர் நமக்கு
நாம் எதை இழந்தாலும் அதை அவர் திரும்ப கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் ரெட்டிப்பாக கொடுக்கின்ற தேவன். அவர் அதுக்கு எத்தனையோ வேதத்திலே உதாரணங்கள் இருக்கின்றன. இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். நாமும் அதே போல தேவனுக்கு ஒரு பயந்த வாழ்க்கை வாழும்போது இழந்ததையும் நமக்கு தேவன், இழந்த நன்மைகளை தேவனுடைய கரத்தில் இருந்து தேவன் நமக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை செய்வார். அடுத்ததாக நாம் அந்த வாசிப்போம் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இங்கே பார்க்கும்போது இங்கே சாலமோன் ஞானி அவர் சொல்லுகிறார், ஞானத்தை தருகிறார். சங்கீதக்காரன் சொன்னால் ஞானத்தின் ஆரம்பம் என்று. இதை தேவனுடைய பிள்ளைகள் அனுபவத்தை சொல்லி பெற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஞானத்திற்கு அவர் ஈடு இணைங்கிறது எதுவுமே இல்லை. அது முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பெற்றது, வெள்ளி வர்த்தகத்திலும் அதனுடைய பசுமொன்னிலும் உத்தமமானது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஞானத்தை அடைந்தவர்களுக்கு அது ஒரு ஜீவ விருட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் வலது கையிலே தீர்க்காய்ஸ் இருக்கின்றது, இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கிறது என்று நீதிமொழியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. 3ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ இப்பேற்பட்ட ஞானத்தை பற்றி கொள்கிற எவரும் என ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ விலை மதிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய கரத்தில் இருக்குது, அது ஞானம். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை இங்கே சாலமோன் ஞானி அவர் பெற்றுக்கொண்டார். சாலமோன் ஞானி கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் சொல்லியிருக்கிறார், அந்த ஞானத்தை தேவனுடைய கரத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். அவர் தேவனுடைய கரத்திலிருந்து சாலமோன் ஞானியும் பெற்றுக்கொண்டார். அவர் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கும்போது தேவன் அவர் என்ன செய்தார் என்று பார்க்கும்போது தேவனிடத்திலே அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்து அவருடைய தகப்பன் தாவீது எவ்வாறு அவர் தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடந்தாரோ அதன்படி அவர் நடந்தார். அதன்படி நடக்கத்தான் அவருக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. நீ அவ்வாறு நடந்து கொள் என்று அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது அவர் ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தை பார்க்கும்போது அதே போல உலகத்திலே வேறு யாரும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட ஞானம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஞானத்தை அவர் பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டதினால்தானே எத்தனையோ நீதிமொழிகள் எழுதியிருக்கின்றார். இந்த நாளில் நீதிமொழிகள் பிரசங்கி முழுவதும் அவரால் எழுதப்பட்டது. 3000 நீதிமொழிகளை எழுதப்பட்டிருக்கு என்று பார்க்கின்றோம். வாசிப்போம் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இங்கே பார்க்கும்போது தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தை கொடுத்தார். கடற்கரை மணலத்திரியானது என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட ஞானம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவரை போல ஞானவான் யாரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஞானத்தை பெற்றுக்கொண்டார். அதனால தான் நாம் அறிவோம், அவர் ஆட்சி செய்யும் போது ஒரு பிள்ளை 2 தாய். அது எங்கே எப்படி டெசிஷன் எடுக்க வேண்டும் என்பதை அவர் சரியான ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஞானத்தை அவருக்கு தேவன் கொடுத்தார். அது பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஞானம். அந்த உலகத்தால் வந்ததினாலேயோ அல்லது அவருக்கு இருக்கின்ற அந்த அத்தாரிட்டி பவரினால் கிடைத்ததோ அல்ல. தேவன் அவருக்கு கொடுத்த விசேஷ ஞானத்தினாலே அநேக முடிவுகளை அவர் எடுக்க வேண்டியதாக சரியாக எடுத்தார். அவருடைய வாழ்க்கையிலும் அவரை போல் அது ஞானம் மட்டுமல்ல, அவருக்கு ஐஸ்வர்யத்தையும் தேவன் கொடுத்தார். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கட்டளைகளை கை கொண்டதினாலே அவருக்கு ஒரு தேவன் அப்பேற்பட்ட ஞானத்தை கொடுத்தார். நாம் அறிந்திருக்கிறோம் அவரை போல ஞானவான் இல்லை என்று. நாம் இந்த நாளிலே நாம் எவ்வாறாக தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு தேவன் கொடுக்கின்ற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள பாக்கியவான்களாக இருக்கிறோமா? நீதிமொழியில் சொன்னபோது கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் ஞானத்தை தர ரெடியாக இருக்கின்றார். ஆனால் அதை நாம் பெற்றுக்கொள்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதில் குறைகள் ஏதாவது இருந்தால் அதை திருத்திக் கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒரு கேரக்டர், இவரும் தேவனுக்கு பயந்தவர் தான். இவரும் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர் தான். வாசிப்போம் ஜெனிசிஸ் ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இங்கே பார்க்கும்போது யோசேப்பு, நான் தேவனுக்கு பயப்படுகிறான். அவர் தேவனுக்கு பயந்தவர். யோசேப்புடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்திருக்கிறோம். அவர் தேவனுக்கு பயந்ததினாலே அவர் பாவம் அவரை துரத்தியது. ஆனால் அவர் அங்கே ஒரு ரொம்ப ஃபேமஸ் தான், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த பாவத்தை தேவனுடைய வார்த்தையினாலே மேற்கொண்டார். தேவனுடைய வார்த்தையின்படி அவர் தேவனுக்கு பயந்த வாழ்க்கை வாழ்ந்ததினாலே அவரை பாவம் துரத்தின போது அவர் அந்த பாவத்தை மேற்கொள்ள முடிந்தது. அதனால் அவருக்கு வந்த சோதனை என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் அங்கே சிறைச்சாலையிலே போடப்பட்டவர். அவர் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தேவனுக்கு பயந்ததினாலே அவரை உயர்த்தினார்.
அங்கே அங்கே யோசேப்பு அந்த சமயத்திலே அவருடைய பொசிஷனையோ அத்தாரிட்டியோ பார்க்கவில்லை. நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நான் இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று அதிலே ரொம்ப தேவனுக்கு பயந்ததினாலே அவன் அந்த இடத்திலே தன்னை காத்து கொண்டதினாலே அவர் எவ்வாறு ஆசீர்வதிக்கப்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஒரு டவுனான நிலைமைக்கு சென்றாலும் தேவன் அதற்கு பிறகு அவரை எவ்வாறு உயர்த்தினார் என்று அறிவோம். ஏனென்றால் அவர் தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஞானம் அவற்றில் இருந்ததினாலே சொப்பனத்தை அறிவிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஒரு தேசம், எகிப்து தேசம் முழுவதுமே அவர் பஞ்சத்துக்குள்ளாக வரக்கூடிய தேசம், அந்த தேசத்தை முழுவதுமே கர்த்தர் ஞானத்தை கொடுத்து அவரை உயர்த்தி அந்த ஞானத்தை கொடுத்து அந்த தேசத்தை பாதுகாத்தார், பஞ்சத்திலிருந்து பாதுகாத்தார். அதை ஆளுகை செய்யக்கூடிய அந்த திறமையை அவருக்கு கொடுத்தார். அங்கே எகிப்தின் ராஜாவுக்கு ஒரு அடுத்த ஸ்தானத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் தேவனுக்கு பயந்ததினாலே தான் மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பம், அங்கே யாக்கோபு என்ற அந்த இஸ்ரவேல் வம்சம் அவரால் பாதுகாக்கப்பட்டது. அந்த பஞ்ச காலத்திலே அங்கே தேவன் அதற்காக அவரை ஒரு அந்த இடநிலைமைக்கு அவரை கொண்டு சென்றார். அது எதனாலே? அந்த குடும்பத்திலே ஒருவருடைய தேவபக்தி, அந்த ஒருவருடைய தேவபக்தி அந்த வம்சம் அழிந்து போகாதபடி பாதுகாக்கப்பட்டது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆம், அது மாத்திரமல்ல, இந்த யோசேப்பை பற்றி சொல்லும்போது யோசேப்பு வாசிப்போம் 49:22 ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனிதரும் செடி என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த அவனுடைய பயப்படுதல் அந்த குடும்பத்துக்கே அவரை ஒரு கனிதரும் செடியாக வைத்திருந்தது. ஆம், கனிதரி செடி என்றும்போது அந்த வேர் தேவனுக்கு பயப்படுவதிலே ஒரு உறுதியாக இருந்தது. நாமும் இதை போல இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். யோசேப்பு அவன் நீர் ஊற்றண்டையிலே கனிதரும் செடி, நீர் ஊற்றண்டையிலே என்று சொல்லும்போது தேவனுக்கு பயந்தவன் தான். சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கு அழகாக, தேவனுக்கு பயந்தவன் எவ்வாறாக இருப்பான், அவருடைய வசனத்திலே இரவும் பகலும் அவருடைய வசனத்திலே அவன் தியானமாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவன் நீர்க்கால்கள் ஓரண்டையிலே நடப்பட்டவன், அப்பேற்பட்டவன் தான் இங்கே யோசேப்பு இருந்தார். அவர் நீர் ஊற்றண்டையிலே ஒரு கனிதரும் செடியாக இருந்தார். அதனாலே அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்துக்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். அந்த குடும்பம் யோசேப்பினால் அந்த ஒரு போஷிக்கப்பட்டு அந்த குடும்பம் முழுவதுமே அந்த பஞ்சத்திலே அழியாதபடி பாதுகாக்கப்பட்டது. அதனால் அவர் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, எகிப்து தேசத்துக்கும் அவர் கனி கொடும் செடியாக இருந்தார். அவர் செய்வதையெல்லாம் நாம் வாசிக்கும்போது வாய்க்கச் செய்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கும். நாம் தேவனுக்கு பயப்படுதலினாலே ஒரு இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். இந்த நாளிலே நாம் எவ்வாறாக இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பயப்படுவதிலே நானும் என் வீட்டாரும் எவ்வாறாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் சிந்தித்து பார்த்து இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களே, வேதத்திலே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், அது அநேக ஆசீர்வாதங்கள், அது வாக்குத்தத்தங்கள் நிறைந்தது அநேக. ஆனால் அதற்கு ஒரு கண்டிஷன் உண்டு. கண்டிஷன் பேஸ்ட், எல்லாமே கண்டிஷன் பேஸ்டாக தான் இருக்கும். அந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்து கொள்ள நாம் அதை ஒரு கிராண்டடாக எடுத்துக்கொள்ளாதபடி, நாம் அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கொண்டு நாம் அதை அப்ளை பண்ணும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே அதை அப்ளை பண்ணும்போது, தேவன் இந்த நாளிலே பார்த்த தேவனுடைய பிள்ளைகள் யோசேப்பு, சாலமோன், அதே போல தேவன் நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பயந்தவனுக்கு இந்த உலக பிரகாரம் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தேவன் அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று பார்க்கும்போது வாசிப்போம் அப்போஸ்தலர் 10:2. இங்கே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது இவன் ஒரு 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு. ஆம், நாம் கொர்நேலியை பார்க்கும்போது தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன். அவன் மட்டுமல்ல, அவன் குடும்பம், அவனும் அவனுடைய குடும்பமும் தேவனுக்கு பயந்த குடும்பம். அவர்கள் எப்பொழுதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இதுதான் ஒரு குடும்பத்தின் சாட்சி. இந்த குடும்பத்தின் சாட்சி இங்கே கொர்நேலியும் தேவனுக்கு பயந்தவராக இருந்தார். பயந்தவர் என்று சொல்லும்போது தேவனுடைய கற்பனைகளையும் அவருடைய அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளையும் கை கொண்டு இருந்தவர். அவர் பெற்றுக்கொண்டது என்ன? பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். அங்கே யார்?
பேதுரு அவர் தரிசனத்திலே சொல்லுகிறார், பேதுருவை அங்கே அழைத்து கொண்டு வந்து அவருடைய வீட்டிலே கொடுத்து அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருக்கு அறிவிக்க செய்து அங்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அந்த குடும்பம் முழுவதும் இறங்கினது. அப்போ அதே போல்தான் நாம் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் தேவனுக்கு பயந்த வாழ்க்கை வாழும்போது தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முதலாவதாக அடிப்படை தேவை ஞானம். அந்த ஞானம் நமக்கு வேண்டும். ஞானம் என்று சொல்லும்போது கர்த்தருக்கு பயப்படுதல். அந்த கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பூரணப்படுத்தி இருக்கிறோமா? நாம் என்றால் பூரணப்படுத்த வேண்டும் என்று சொல்லும்போது நாம் அதை முழுவதுமாக, ஏனோ ஒரு நாளோ 2 நாளோ அல்ல, முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அடிப்படை. அந்த அடிப்படையே, ஏனென்றால் இந்த நாளில் உலகம் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. எது தேவனுக்கு பயம் என்பது இல்லவே இல்லை. அதுவும் சிட்டி சைடில் நாம் சென்றால் மிகவும் மிகவும் பார்க்கலாம். அது ஒரு ரொம்ப ஒரு ஒஸ்ட் கண்டிஷனுக்கு சென்று கொண்டே இருக்கிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நீங்களும் நானும் நம்மையும் நம் குடும்பத்தையும் தேவனுக்கு பயந்த விதமாக நடத்துவது என்பது ஒரு மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. நம்மையும் காக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தையும் காக்க வேண்டும், நம்முடைய சபையையும் காக்க வேண்டும். அது நம்முடைய ஒவ்வொருடைய தலையாய ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், நம் தேவனாய கர்த்தத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடு அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அப்ளை பண்ண வேண்டும், கை கொண்டு நடக்க வேண்டும். அதிலே எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் கை கொண்டு நடக்கும்போது தேவன் இந்த நாளிலே பார்த்த ஆசீர்வாதங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் நாம் சுதந்திரித்து கொண்டு ஒரு தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தலையை சாய்த்து நாம் ஜெபிப்போம். இரக்கத்தின் பரமத்தையே, இந்த நாளிலே நாங்கள் இந்த தியானித்த இந்த உம்முடைய வார்த்தையை உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம் அப்பா. கர்த்தாவே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது மட்டுமல்ல அப்பா, நாங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்ல, குடும்ப வாழ்க்கையிலும் சங்கீதம் 128 சொன்னபடி கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாய் என்று குடும்பத்தின் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு உமக்கு பயந்து நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று வேதம் எத்தனையோ ஆசீர்வாதங்களை எங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கின்றதப்பா. இந்த நாளிலே இந்த அடிப்படையான காரியம் அப்பா எங்களுடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தித்து அப்பா, அதிலே தவறுகள் இருப்பின் அப்பா என் தேவன் தாமே அதை மன்னித்து நீ எங்களுக்கு உணர்த்தி அப்பா, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உமக்கு ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நாங்கள் உண்மை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கை அப்பா. 1 கொரிந்தியர் 1:30 சொல்லப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவே தேவ பலனும் தேவ ஞானமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றப்பா. நீர் எங்களுக்கு ஞானமாக இருக்கிறீர். இந்த உலகத்திலே நீர் வந்தீரப்பா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று எங்களுக்கு போதித்தீரப்பா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உமக்குள் அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாக உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு ஒரு கற்பாறையிலே கட்டப்பட்ட வீடாக நாங்களும் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய சபையும் அதிலே நிலைத்திருக்கத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் மையப்படும் எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று. நாங்கள் எங்களுடைய சிறு பிள்ளைகளையும் உமக்கு பயப்படும் விதத்திலே நடத்தத்தக்கதாக உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் கை கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் உம்முடைய கர்த்தரை தாழ்த்தி தருகிறோம். அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதியும், குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதியும், எங்களுடைய சபையை ஆசீர்வதியும். சபையும் உமக்கு பயப்படுகிற பயத்திலே இன்னும் அதிகம் நாங்கள் வேறு ஒன்றத்தக்கதாக ஒரு கணிதரும் சபையாக இருக்கத்தக்கதாக நீ எடுத்து பயன்படுத்த வேண்டுமா இப்படி கருத்தை தாழ்த்தி தருகிறோம். அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றி. பொறுப்படுத்திக் கொள் என்று இயேசுக்கு தினி ஜீவனும் வல்லமையினால் கேட்கும் பரமபிதாவே, ஆமேன். வார்த்தைகளை கேட்டீர்கள். அந்த வார்த்தையை கை கொண்டு நடக்க நம்மை ஆண்டவருக்குள்ளாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஞானமானது எங்கிருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆமேன். அந்த ஞானத்தை நாம் கை கொள்ளும் பொழுது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு என்ன செய்கிறாங்க? ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்குறாங்க. தேவாலயத்தில் இருக்கும் பொழுது ஞானமாய் நாம் நடந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் வெளியிடங்களில் செல்லும் பொழுது நாம் ஞானமானது சில நேரங்களிலே மாறிவிடுகிறது. எல்லா நேரத்திலும் தேவனுடைய ஞானத்தை கை கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது முழுவதுமான ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாய் நாம் மாற முடியும். கர்த்தர்
அப்படியாய் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக சகோதரனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞானமானது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லும் பொழுது என்னுடைய சிறு வயதில் என்னோடு கூட ஒரு படித்த ஒரு என்னுடைய ஒரு நண்பர், அவரை குறித்து ஞாபகம் வருகிறது. நாங்கள்லாம் 3ஆம் கிளாஸ்லேருந்து 3ஆம் வகுப்பிலிருந்து 3ஆம் வகுப்பு வரை நான் கேரளத்தில் படிச்சுட்டு 4ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு இப்போ கேரளத்தில் படித்தாலும் தமிழ் மீடியம் தான். 4ஆம் வகுப்பிற்கு நான் கூட்டப்பள்ளி என்கிற திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தது, 5 கிராமத்திலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர், யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியல, கண்ணங்குளம் என்கிற ஊருக்கு அடுத்தது. அந்த ஊரை சார்ந்த ஒரு பையன், ரோமன் கேத்தலிக், அந்த சபையானது அந்த ஊரில் அந்த கத்தோலிக்க சபை அதோடு சார்ந்த ஸ்கூல் சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் படிக்கும் பொழுதெல்லாம் தமிழ் வாத்தியார் வந்து ஜேம்ஸ் டவுன், நமது அண்ணன் சுரேஷ் அவர்களுக்கு தெரியும், சவுந்தரபாண்டியன் வாத்தியார்னு சொன்னால் ரொம்ப தமிழ் பண்டிட்டவர், ரொம்ப ஆள் ஹைட்டு, எப்பவுமே வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில் தான் வருவார். தமிழ் படித்து கொடுக்கும் பொழுதெல்லாம் எக்ஸாம் பேப்பர் நமக்கு கிளாஸில் காலாண்டு அரையாண்டெல்லாம் வைக்கும்போது வகுப்பில் பேப்பரை திருத்தி மார்க் கொண்டு கொடுப்பாங்க. அவர் உட்காந்துட்டு அவர் எப்போவுமே யாரையுமே அடிக்கிறது, மற்ற வகுப்பில் அடிக்கிறது ரொம்ப குறைவு, பெரம்பு வச்செல்லாம் அடிக்க மாட்டார். ஆனால் பேப்பர் கொடுக்குற அன்றைக்கி மட்டும் ஸ்பெஷலாக ஒரு பெரம்போடு தான் அந்த கட்டையும் இப்படி கம்புக்கூட்டுக்குள்ள வச்சுட்டு ஒரு கம்பை எடுத்துகிட்டு வருவார். அப்போவே நமக்கு இங்கெல்லாம் கைகாலெலாம் ஆட்டம் கொடுத்துரும். அவர் பேப்பர் அந்த பிரித்து வச்சுட்டு கொஞ்சம் எல்லாம் பேசிவிட்டு சரி பேப்பர் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அப்போவுமே இங்கே விசரத்து கொட்டும், நம்ம வலி, அந்த மனசுக்குள்ள சங்கடம். முதல் பேப்பரே 98 அப்படின்னு கூப்பிடுவார். அவன் வரும்போதே அவனுக்கு ஒரு அடி இருக்கும், இல்லை ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தால் கூட ஒரு அடி இருக்கும். அடிங்கிறது பெரம்பு, அந்த சுள்ளனுங்கும் போதே அவங்களே இப்படி கையை வைக்கும்போது நமக்கு இங்கே எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்க பார்ட்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். நம்மெல்லாம் ஒரு ஆவரேஜ், ஒரு 60-70, அப்போ நமக்கு எத்தனை அடி அடிக்கும். அவர்கிட்ட ஒரு குணம் என்ன அப்படின்னா அடிச்சுக்கிட்டே இருப்பார், அந்த கையை எடுத்துடக்கூடாது, அந்த கையை அப்படி நீட்டின கையை அப்படியே வச்சுட்டு கண்ணை மூடிடணும். அவராட்டு நிறுத்தின உடனே நம்ம கையை எடுத்தால் நம்ம அன்றைக்கி தப்பிச்சுக்கலாம். கையை எடுக்க அடிப்பார். கடைசியில் ஒரு பையன் படித்தான், அவன் பேர் மினிகர், அண்ணனுக்கு கூட தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சுரேஷ் அண்ணனுக்கு பேர் வந்து மினிகர். அந்த ஸ்கூலில் படித்த பையன், அவன் தான் கடைசி. ஆனால் ஆலயத்தில் அந்த வயதில் இருந்து நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது இருந்து அவர் எனக்கு வாத்தியார். 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே அவன் அந்த அந்த எங்களுடைய சபையில் அந்த ஊரை சார்ந்த சபைக்கு கோயில் பிள்ளை, முழு நேரமும் கோயிலில் இருப்பான், எல்லா வேலைகளையும் செய்வான். அங்கே கிண்டல் பண்ணுற நாட்கள்லாம் உண்டு. ஆனால் ஆலயத்தில் அவன் முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுத்து பணி செய்த ஒரு பையன். வகுப்பில் கடைசி தமிழ் பாடங்கள்லாம். இப்பொழுது இப்போ குறைந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாலே எனக்கு தெரியும், அவன் அந்த ஸ்கூலில் எங்களுக்கு பிரைமரி ஸ்கூல், அது பிறகு ஹை ஸ்கூல், அது பிறகு ஹையர் செகண்டரி. கடந்த நாட்களில் கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்பாக ஹை ஸ்கூலில் தலைமை ஆசிரியராக பொறுப்பெடுத்து கொண்டான். பாருங்கள், அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். அவன் செய்த பணி எங்கே? ஆண்டவருடைய ஆலயத்தில். பேர் மினிகர். ஆண்டவருடைய ஆலயத்தின் பணியை செய்த பையன், வகுப்பில் கடைசி தான். அவன் அதற்கு பிறகு படித்தான், நல்லா ஓரளவு படிப்பான். அவங்க அக்காவும் அவனுடைய சகோதரியும் ஒரு டீச்சராக அந்த ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க. பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அவருடைய ஆலயத்திலிருந்து அந்த மகனுக்கு கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த ஞானத்தின் ஆரம்பம் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை அந்த சகோதரன் கற்றுக்கொண்டான். தேவன் அந்த ஊழியத்தை செய்ததற்கு பலனாய் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து இப்பொழுதும் அந்த ஸ்கூலில் அவன் ஒரு தலைமை ஆசிரியராக பணி செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் அப்படியாய் நமக்கும் வழி நடத்துவார். கர்த்தர் நம்மளுடைய பிள்ளைகளை வழி நடத்துவதற்கு அவங்களுக்கு ஞானத்தை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்பதற்கு அவர்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த வார்த்தை ஆரம்ப செய்தியாய், ஆரம்ப வார்த்தையாய் நமக்கு இருந்துச்சு. கர்த்தர் வழி நடத்துவார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும், சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வாதமாய் வழி நடக்கத்தக்கதாக அவர்களுக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். நம்மளுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய், வார்த்தையில் கேட்டது மாதிரி
ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாற வேண்டும். அப்போ நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும்? ஒரு தலைமை ஆசிரியருடைய ஒரு ஆசிரியரின் பையன் எப்பொழுதுமே ஓரளவு நல்ல ஒரு ஞானமுள்ள பிள்ளைகளாய் வளருவார்கள். ஆசிரியர்களுடைய பிள்ளைகள் ஒரு சிலது இருக்கலாம், இல்லாமல் அவர்களுடைய ஞானம், தேவனால் கொடுக்கப்படுகிற ஞானத்தை பெற்ற பிள்ளைகளாய் நாம் வளரும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகளும் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஏன்? கர்த்தர் அப்படியாய் பிள்ளைகளை வழிநடத்துவார். நான் 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் ஆரம்ப பாடல்களை பாடுவது நம்ம சபையில் பாடுவதற்கு சகோதரனுக்கு அனுப்பி கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். இல்லை தலைவரை, இப்போ அவன் பையன் முதல் நாள் அனுப்பி கொடுத்தாலும் அவன் பிக்கப் பண்ணிடுதான் அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னால் தான் அனுப்பி கொடுத்தேன். அதிலும் ஒரு பாடல் என்ன செஞ்சிருச்சு, நான் பாடல் புத்தகத்தில் விரித்து பார்த்துட்டு பாடல் மாறிவிட்டது. நான் கொடுத்த பாடல் ஒன்று, அதனால் 2வது பாடல் நான் பாடும்பொழுது மாறிவிட்டது. ஆனாலும் அவன் அதற்கு தக்கதாக அந்த இசையை மீட்டி கொண்டு வந்து அந்த கீபோர்டை வாசித்துட்டான். சிறு பிள்ளைகள் ஞானத்தால் வளருவார்கள், அப்படிதானே? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை அவர்கள் கை கொண்டு நடக்கிறார்கள். இந்த கீபோர்டு வாசிக்கிற சிறு மகனுக்கும் மகள் ஜெரோனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஞானமாய் அவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. யூசுவலாக நம்மளுடைய ஃபாஸ்டிங் ப்ரேயர் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. வாரும் தூய தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும் எங்கள் பிள்ளைகள் உடைய பிரசன்னத்தை மாத்திரமே வாஞ்சித்து வந்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இது கடைசி வாரம், வேண்டுதல்களோடு அநேகர் வந்திருக்கலாம். வேண்டுதல் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனதில் வரக்கூடிய ஒரே ஒரு காரியம் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை கூட நம்ம பெற்றுக்கொள்ள முடியாத பிரியமானவர்களே. ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்தில் கருத்தாய் விசாரித்து என்னை
அவர் சொல்கிறார், என்னுடைய தாகம் தீர்ப்பதற்கு அவர் தரக்கூடிய அந்த ஜீவ தண்ணீர் மாத்திரம் போதுமானதாக இருக்கிறபடினால் அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா. ஒரே ஒரு 2 செகண்ட் எல்லாவற்றையும் விட்டு நீங்க கொண்டு வந்த கவலைகள், நீங்கள் கொண்டு வந்த பாரங்கள், உங்கள் கண்ணீர்கள், உங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் ஒரு 2 செகண்ட் மாற்றி வச்சுட்டு அவருக்கு உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு மனதாய் அவரை ஸ்தோத்தரிப்போமா. ஒருவேளை உங்களுக்கு விண்ணப்பங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம், உங்கள் அருகாமையில் உள்ளவர்களுக்கு இருக்கலாம், உங்கள் நண்பர்களுக்கு இருந்திருக்கலாம், உங்கள் குடும்பத்திற்கு இருந்திருக்கலாம், உங்கள் உற்றார் உறவினர், உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒருவேளை இருந்திருக்கலாம். நீங்கள் ஒருவேளை எந்த கவலையும் இல்லாமல் வந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இளைப்பாறுதல் தரக்கூடிய ஒரே தேவன் அவரே மாத்திரம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம் சொல்லுவோமா. ஹல்லேலூயா. வேற எதையும் எண்ணாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு உற்சாகமா ஆராதனை முடிந்த பிறகு கொஞ்சம் உற்சாகமா நம்ம பேசுவோம்ல, அதே உற்சாகத்தோடு என் தேவனுக்காய் வைராக்கியமாய் ஒரே ஒரு செகண்ட் அந்த சொல்லுவோமா, ஸ்தோத்திரம் சொல்லுவோமா, என் தேவனே நன்றி என்று சொல்லுவோமா. கடந்து வந்த நாட்கள் கண்ணீரோடு இருந்த நாட்கள், ஒருவேளை நான் கண்ணீரோடு இருந்து ஒருவேளை இப்பொழுது நான் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் எத்தனையோ தேவைகள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகளின் மத்தியில் இன்று இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என்னுடைய இருதயத்திலிருந்து நாம் சொல்லுவோமா. எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் சொல்லுவோமா. பிரியமானவர்களே, எனக்கான தேவைகள், ஒருவேளை எனக்கான தேவைகள் முடிந்து போயிருக்கலாம், என் தேவைகள் சந்தித்து போயிருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் இன்னும் உலகத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் ஒவ்வொரு தேவைக்காய் அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும் ஜெபிப்பது உன்னுடைய கடமை அல்லவா? உன்னுடைய சகோதரனுக்காய், உன்னுடைய கணவனுக்காய், உன்னுடைய மனைவிக்காய், உன்னுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிப்பது உன்னுடைய ஒவ்வொருவருடைய கடமையாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், ஒருவேளை உலகத்திற்காய் ஜெபிப்பது வேற, உன்னுடைய குடும்பத்திற்கு, அதை கூட நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்திலே உங்கள் கணவனுக்காய், உங்கள் மனைவிக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபியுங்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் பெற்றோர்களுக்காய் ஜெபிக்க நீங்கள் கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். உலகத்தான் அல்ல பிரியமானவர்களே. சபையில் உள்ள ஒவ்வொருவர்களுக்காகவும் ஜெபிக்க சபை மாத்திரமே கடமைப்பட்டு இருக்கிறது. அதற்காக ஜெபியுங்கள், ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். எனக்கு அன்பானவர்களே, எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தில் 6 மாதங்களை எங்கள் பிள்ளைகளை நீர் கடக்க செய்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மேடுகள் உண்டு, பள்ளங்கள் உண்டு தகப்பனே. ஆனாலும் இம்மட்டுமா எங்கள் யாத்திரையை நீர் எந்தவித சேதமும் இல்லாமல் நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக தேவைகளோடு எங்கள் பிள்ளைகள் இருந்திருக்கலாம், அநேக கண்ணீரோடு இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கலாம், இந்த மனதிலே வேதனைகளோடு எங்கள் பிள்ளைகள் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கலாம். என் தேவனே, எங்கள் ஏக்கங்கள், எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஏறெடுத்து பார்க்கிற நீர் அல்லவோ ஆண்டவரே. எங்கள் கண்ணீர்களை உமது துருத்திலே வைத்து அதற்கான கணக்குகளை தீர்க்க வல்லவராய் நீர் அல்லவோ இருக்கிறீர். நீர் அல்லவோ சகாயர். எங்கள் பிள்ளைகளுடைய வேலைகளில் உள்ள பிரச்சனைகளை நீர் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, வேலை டிரான்ஸ்ஃபர் போன்ற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரே இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பிள்ளைகளின் மனதின் வாஞ்சைகளை நீர் நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்காய், கல்லூரியிலே இந்த இடத்துல கல்லூரியிலே சேரப்போகிற, புதிதாய் சேரப்போகிற எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சபைக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபைக்காய் உழைக்கிற ஓடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சபையில ஒரு மன ஒற்றுமை நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது தகப்பனே, எங்களை விட நாங்கள் மற்றவர்கள் மேன்மையாய் நாங்கள் நினைக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒரு மன ஒற்றுமை நீர் தாரும் தகப்பனே. கிருபையாய் வழி நடத்தும். எங்கள் தேசத்தை ஆசீர்வதி. விசேஷமாக ஆண்டவரே, நாங்கள் பிழைக்க வந்த இந்த தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிற தகப்பனே ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, இந்த கால சூழலுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகள் ஒருவரும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாமல் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பள்ளிகளில் இருக்கிற அந்த வெக்கேஷனுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை, குடும்பத்தார் ஒவ்வொரு பிள்ளைகளை ஞானமாய் நடத்த கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெக்கேஷன் கடந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஒவ்வொரு வழிவாசல்களையும் நீர் திறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீடு கட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே, திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே, கர்ப்பஸ்திரிகளுக்காகவும் கர்ப்பத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சபைக்கு வந்து விருதாய் திரும்பாமல் ஆண்டவரே, மது மகிமை மது பிரசன்னம் பிள்ளைகளோடு கடந்து செல்வதாக ஆண்டவரே. ஆராதனை நடத்துகிறமானுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பலவீனங்கள், காரியங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் நீர் மகனுக்கு சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, இன்று பிறந்தநாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த வாரத்தில் பிறந்தநாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளிலும் ஸ்தோத்திர காணிக்கை அருமையான ஆகாரத்தை கொடுத்து அருமையான தாயாருக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் அந்யோன்யமும் விசேஷமாக தெய்வீக சமாதானமும் உங்கள் யாவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இணையத்தில் இழந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் சபையின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.